இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட முதலாம் நாள் மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறோம். I am very happy in Christ for meeting all of you in this blessed evening. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். The book of Revelation chapter 3 verse 21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். To him that overcometh will I grant to sit with me in my throne, even as I also overcame and am sat down with my Father in his throne. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. ஜெயங்கொள்ளுகிற ஒரு மனிதனுக்கு பரலோகத்திலே பிதாவின் சிங்காசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு அருளப்படும் என்று அங்கே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. Here a promise is given to that an overcomer, the privilege will be given to be seated with Lord Jesus Christ in the throne of the heavenly Father. இன்றைக்கு உலகத்திலே சிங்காசனங்களுக்காக சண்டைகள் நடப்பதை நாம் பார்க்கலாம். We can see quarrels taking place in this world for thrones. பல நாடுகளிலே யுத்தங்கள் நடப்பதை நாம் பார்க்க முடியும். We can see the battles, wars going on in many countries. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சிங்காசனங்களை குறித்த பல வார்த்தைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. In the Old Testament and New Testament, many words point to thrones are found. ஒரு தேவனுடைய மனிதன் ஜெயங்கொண்டு எப்படி பிதாவின் சிங்காசனத்துக்கு வந்து சேர முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is essential that we should understand how a man can be an overcomer and he will be able to come to the throne of the Father. முதலாவது சிங்காசனம் என்ன, எது, அது எப்படி ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியதும் அவசியம். It is essential, first of all, we should understand what is the throne and how it is established. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வரும் பொழுது, When let us turn to our attention to the book of Genesis chapter 1 verse 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். In the beginning God created the heaven and the earth. ஆதியிலே ஆண்டவருடைய முதலாவது சிருஷ்டிப்பு வானம் என்று நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டுக்கொண்டிருந்தோம். We have read and heard that the first creation of God is heaven. தேவனுடைய முதல் சிருஷ்டிப்பு வானம். The first creation of God was heaven. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read the prophetical book of Isaiah chapter 66 verse 1, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. வானம் எனக்கு சிங்காசனம். the heaven is my throne. தேவன் முதலாவது வானத்தை சிருஷ்டித்தார். First of all, God created the heaven. இங்கே சொல்லியிருக்கிறது வானம் எனக்கு சிங்காசனம் என்று அவர் சொல்லுகிறார். Here he says the heaven is my throne. அப்படியானால் தேவன் முதலாவது சிங்காசனத்தை சிருஷ்டிக்கிறார், ஸ்தாபிக்கிறார், உருவாக்குகிறார். If it is so, first of all, God is creating the heaven, he is making the heaven and he is establishing the heaven. எரேமியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, In the book of Jeremiah chapter 3 verse 17, எருசலேமை சிங்காசனம் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is written, Jerusalem shall be called a throne. தேவன் முதலாவது எருசலேமை, சிங்காசனத்தை, வானத்தை அவர் சிருஷ்டிக்கிறார். First of all, God is creating Jerusalem or the throne or the heaven. தேவனுடைய மனதில் இந்த சிங்காசனம் தான் ஆதியிலே சிருஷ்டிக்கப்படுகிறது. In the mind of God, first of all, this throne was created. வெளியரங்கமாக இந்த வானங்கள் தென்பட்டாலும் அவருடைய மனதில் அந்த சிங்காசனமே அமர்ந்திருந்தது. Outwardly, even though the heaven is appearing, what was in his mind was the throne. தேவனுடைய சிருஷ்டிப்பில் பல அமைப்புகள் உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். In the creation of God, there are various manifestations we should understand. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையிலே பல சம்பவங்கள் மறைந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We have to understand that in between the book of Genesis chapter 1 verse 1 and 2nd verse, many things remain hidden. ஏனென்றால் தேவனுடைய சிருஷ்டிப்பில் எந்த ஒழுங்கின்மையும் கிடையாது, எந்த வெறுமையும் கிடையாது, எந்த இருளும் கிடையாது. In the creation of God, there is nothing void or empty or anything indisciplined. ஆனபடியால் இந்த ஒழுங்கின்மை, வெறுமை நடந்ததை நான் கொஞ்ச நேரம் கழித்து உங்களோடு பேசுகிறேன். Later
Later I will deal with you regarding the condition of without form and void. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. சகலமும் அவருக்கென்றும் அவர் மூலமாயும் அவராலே எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. All things were created by him and they were created for him and through him. இந்த வானம் என்று சொல்லும் பொழுது வானத்தில் உள்ள அனைத்தும் சிருஷ்டிக்கப்படுகிறது. When we speak about heaven, all the things that are in heaven are created. இதை குறித்து பவுல் பேசும் பொழுது கொலோசியர் 1:16 அழகாக பேசுகிறார். When St. Paul speaks about it, he speaks nicely in Colossians chapter 1 verse 16. அந்த தேவனுடைய சிருஷ்டிப்பின் தன்மையை தெளிவாக பேசுகிறார். He describes in detail about the nature of the creation of God. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. In him all things were created. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. For by him were all things created that are in heaven and that are in earth, visible and invisible, whether they be thrones or dominions or principalities or powers, all things were created by him and for him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த வானத்தில் உள்ளவைகள் காணப்படாதவைகள் தேவனாலே முதலாவது சிருஷ்டிக்கப்படுகிறது. First of all, things that are found in heaven, the invisible things are created by God. அதற்கு பின்பு இந்த பூமி காணப்படுகிறவைகள் இவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது. Afterwards the earth and all the visible things are created. அந்த காணப்படாதவைகளிலே சிங்காசனங்கள் துரைத்தனங்கள் அதிகாரங்கள் கர்த்தத்துவங்கள் எல்லாம் மறைந்திருக்கிறது. Among the invisible things there are thrones, dominions, principalities and powers. ஏன் ஒரு மனிதன் ஜெயங்கொண்டு அந்த சிங்காசனத்துக்கு போக வேண்டும்? Why a man should overcome and go to the throne? ஏன் அவன் ஜெயித்தால் தான் அங்கே போக முடியுமா? Only when he overcomes is it possible to go. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is important, we should understand about it. இந்த சிங்காசனங்கள் கர்த்தத்துவங்கள் இந்த வானம் இவைகளில் காணப்படாதவைகள் இவைகளுக்குள்ளே தூதர்களுடைய சிருஷ்டிப்பும் அடங்கி இருக்கிறது. The thrones, dominions, principalities and powers and invisible things, even the creation of the angels is contained. தூதர்களுக்கென்றும் ஒரு அரசை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். God has made a dominion or government for the angels. அதுதான் சிங்காசனங்கள் அதிகாரங்கள் கர்த்தத்துவங்கள் துரைத்தனங்கள் என்று சொல்ல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. They are pointed out as thrones, dominions, principalities and powers. அவர்களையோ தேவன் காற்றுகளாக ஏற்படுத்தி வைத்திருந்தார். The Lord has made them as wind or air. தேவ தூதர்களை குறித்தோ அவர்களை காற்றுகளாக ஏற்படுத்தி வைத்திருந்தார் என்று சொல்லி இருக்கிறது. Regarding the angels of God, I made them wind, he says. தேவ தூதருடைய சிருஷ்டிப்பு என்பது பூரணமான ஒரு சிருஷ்டிப்பு. The creation of the angels of God was a perfect creation. ஒரு விதத்திலே அவர்கள் காற்றுகள், இன்னொரு விதத்திலே அவர்கள் தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிற ஜீவிகள். In one sense they are wind, in another sense they are the creations, creatures in heaven. மனிதனை குறித்தும் இயேசுவை குறித்தும் சொல்லி இருக்கிறது தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தவர் என்று சொல்லி இருக்கிறது. Regarding Jesus Christ and man, it is written that he has made him little lower than the angels. மனிதனை மண்ணினாலே உருவாக்கினார். அவனுக்கு ஒரு துவக்கம் உண்டு, அவனுக்கு ஒரு வளர்ச்சி உண்டு, அவனுக்கு ஒரு பூரணம் உண்டு, அவனுக்கு ஒரு முடிவு உண்டு. God made man out of the dust of the earth and he has a beginning, he has a growth, he has an end also. ஆனால் அந்த தேவ தூதர்களுக்கோ எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் பூர்ணமாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பரலோகத்திலே சேவை செய்யும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள். But the angels of God did not have any growth because they were made as perfect creatures. They had been appointed to do ministry in heaven. நீங்கள் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து புரிந்து கொள்வீர்கள். Little minutes after you can understand why I mentioned these things. இந்த தூதர்களை சிருஷ்டித்து விட்டு இந்த தூதர்களை சிருஷ்டிக்கும் பொழுதே அவர்களுடைய சரீரத்திலே அவர்களுக்குள்ளே தேவன் வேலதாளங்கள் நாதசுரங்கள் எல்லாவற்றையுமே ஏற்படுத்தி வைக்கிறார். When God created the angels, in their body itself the Lord fixed various pipes and musical instruments. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் இதை பார்க்க முடியும். In the prophetical book of Ezekiel we come across it. எசேக்கியேல் 28 அதிகாரம் 13 இலிருந்து நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது நீங்கள் அந்த தேவதூதருடைய சிருஷ்டிப்பின் தன்மை எவ்வளவு அருமையானது, மகிமையானது, மேன்மையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள இயலும். If you read in the book of Ezekiel chapter 28 verse 13 onwards, you can understand how majestic and grandeur and excellent was the creation of the angels of God. ஏனென்றால் தேவதூதர்களையோ கர்த்தர் மகிமையாக சிருஷ்டித்து வைத்திருந்தார். God has created the angels of God full of glory. வெளிப்படுத்தல் 18 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் பார்த்தால்,
If you read the book of Revelation chapter 18 verse 1, அந்த தேவ தூதர்களிலே ஒருவன் இந்த பூமியிலே இறங்கி வந்த பொழுது இந்த பூமி முழுவதும் பிரகாசித்தது. when one of the angels came down to the earth, the whole earth was shining. வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. I saw another angel come down from heaven having great power. The earth was lightened with his glory. ஒரு தூதனுடைய மகிமை இந்த முழு பூமியையும் பிரகாசிக்கும் அளவு தேவன் அவனை ஏற்படுத்தி வைத்திருந்தார். The glory of one angel was able to lighten the whole world. In that way God has created the angelic beings. ஏசாயா 28 அதிகாரம் 2 வசனத்திலே பார்க்கும் பொழுது, in the book of Isaiah chapter 28 verse 2 we read, திராணியும் வல்லமையும் உள்ள ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலே இருக்கிறான். there is a man who is having power strength with God. அவன் கல்மலை போல வருவான், சங்கார புசல் போல வருவான், புரண்டு வருகிற பெருவெள்ளம் போல வருவான். He will come as a storm, he will come as a wind, he will come as a tempest. ஒரு பெரிய வெளிச்சமாக மாற முடியும். ஒரு பெரிய திராணி உள்ளவனாய் அவனால் செயல்பட முடியும். He can become a great light, he can become a mighty man. பூமி அனைத்தின் காற்றுகளையும் 4 தூதர்கள் சேர்ந்தால் பிடித்து நிறுத்திவிடக்கூடிய அளவு அவர்கள் சக்தி உள்ளவர்கள். The angels of God are so much powerful that they can hold, 4 angels can hold the winds of the 4 directions of the earth. 103 சங்கீதம் 20 வசனத்தை பார்க்கும் பொழுது, in Psalm 103 verse 20, அங்கே அவருடைய சொல்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. the mighty valiant angels who are working according to his commandments. பிரியமானவர்களே, இந்த தூதர்களை கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கர்த்தத்துவங்களும் சிங்காசனங்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். God has created the angels, he has given them power and authority, he has given them thrones, dominions, principalities and powers. இதுதான் அவர்களுக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்த மகிமையான ஒரு அனுபவம். This was a glorious experience God has made in them. இவர்களை தேவன் ஏற்படுத்தி வைத்தது எதற்காக? What for God has created them? இந்த தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வானம் எனக்கு சிங்காசனம் என்று சொன்னாரே, அந்த சிங்காசனத்தை சுதந்தரிக்க போகிற மனிதனுக்கு பணிவிடை செய்யும்படியாக இந்த தூதர்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். God said the heaven is my throne, but the people, human beings are going to inherit that heaven to do ministry. As ministering spirits, God has made the angels of God. எவ்வளவு வல்லமை இருந்தாலும், எவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும், எவ்வளவு பராக்கிரமம் இருந்தாலும், எவ்வளவு பலத்த சௌரியவான்களாக இருந்தாலும், தேவன் மனிதனுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற சிங்காசனத்துக்கு அவன் போய் சேரும்படியாக, அவனுக்கு பணிவிடை செய்யும்படியாகவே இந்த தூதர்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். Whatever might, valiant and power and authority and other elegant and grace the angels of God might be possessing, God has created with the purpose that they should be ministering spirits, human beings who are going to occupy the throne of God. எபிரேயர் 1 அதிகாரம் 14 வசனத்திலே ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தம் அவர்கள் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 1 verse 4, they are the ministering spirits sent forth to minister for them who shall be heirs of salvation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. சகல மகிமையோடு, சகல அதிகாரத்தோடு, சகல வெளிச்சத்தோடு, ஒரு ஒளிமயமான, ஒரு வல்லமையுள்ள ஒரு கருவியாக தேவன் தூதர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார். God has ordained the angels with full of glory and majesty and grandeur and with the mighty instruments. அவர்களுக்கு பலவித பிரிவுகள் இருந்தது. There were various divisions among them. ஒரு சிலர் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். Some have been anointed to protect. எசேக்கியேல் 28 நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக சிந்தித்தோமே, காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். We meditate about in the book of Ezekiel, that cherub which has been made to keep. எசேக்கியேல் 28 அதிகாரம் 14 வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். In the book of Ezekiel chapter 28 verse 14 we can see. ஏதேன் தோட்டத்திலிருந்து மனிதன் துரத்தப்பட்ட பின்பு அங்கே வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் அவர் கேருபீன்களையும் காவல் ஊழியத்திற்காக வைத்திருந்தார். When the man was driven out of Garden of Eden, the Lord has kept the cherubims and the rotating flaming sword so that the angel of God may be kept. ஏசாயா 6 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சேராபீன்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நிற்க தகுதி இல்லாதபடியினால் 6 செட்டைகளிலே 2 செட்டைகளை கொண்டு தங்களை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளினால் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு, 2 செட்டைகளினால் பறந்து கொண்டு, தேவன் பரிசேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
In the book of Isaiah chapter 6 we read that regarding the seraphims, they were not worthy to stand before God, therefore they covered his face with two wings and covered their feet with two wings and did fly and were saying, Holy, holy, holy is the Lord of hosts, the whole earth is full of his glory. தானியேல் 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, In the book of Daniel chapter 8, அங்கே தானியேலுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாக தேவனிடத்திலிருந்து அவனுக்கு பதிலை கொண்டு வரும்படியாக காபிரியேல் என்ற தூதன் இறங்கி வந்து பதில் கொடுக்க வந்ததாய் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். in the Bible we read the angel of God by name Gabriel descended from heaven in order to bring the message unto Daniel. அடுத்ததாக தானியேல் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அந்த பதில் சரியாய் போய் சேராத பட்சத்தில் மிகாவேல் என்ற ஒரு தூதன் தன்னுடைய சேனையோடு இறங்கி வந்து யுத்தம் செய்து அந்த பதிலை கொண்டு போய் சேர்ப்பதாக தானியேல் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Daniel chapter 10 which is mentioned, that message did not go properly. There were an angel by name Michael came and fought so that the message may be delivered properly. பிரியமானவர்களே, இப்படி வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பலவிதமான சம்பவங்களை நாம் சுட்டிக்காட்ட முடியும். Beloved people of God, in this way in the Old Testament and New Testament we can point out various incidents. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, தேவனும் இரண்டு தூதர்களும் அந்த பகலின் உஷ்ணமான நேரத்திலே ஆபிரகாமின் வீட்டை சந்தித்ததை நாம் பார்க்க முடியும். In the book of Genesis chapter 18 we can understand God and two angels coming in the heat of the day and meeting Abraham in his house. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே இரண்டு தூதர்கள் லோத்தின் வீட்டிலே அவர்களை போய் சந்தித்ததை நாம் பார்க்க முடியும். In the book of Genesis chapter 19 we can read two angels going and meet Lot in his house. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே இஸ்ரவேலருடைய பயணத்திலே அவர்களை நடத்தும்படியாக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி இருந்தார். In the book of Exodus chapter 14 verse 19, God has sent an angel of God so that he may lead Israelites in their journey. முதலாம் ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, எலியாவுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கும்படியாக ஒரு தூதன் அனுப்பப்பட்டதை நாம் வாசிக்க முடியும். When we read 1 Kings chapter 19, an angel was sent in order to give this meat and water unto the prophet. தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 22ஆம் வசனத்திலே கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் என்று அவன் சொல்லுகிறார். In the book of Daniel chapter 6 verse 22 he says the Lord has sent an angel and shut the mouth of the lion. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இவைகளிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What we understand from this, இந்த தேவதூதர்கள் எவ்வளவு சக்தியும் எவ்வளவு மகிமையும் உடையவர்களாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய வேண்டும். even though the angels of God were possessing much strength and might and power, they should obey the words of God and do ministry unto men. இரண்டாம் ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே ஒரு தூதன் புறப்பட்டு வந்தான், அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை அவன் சங்கரித்து போட்டான். In 2 Kings chapter 19 we read one angel came forth and he murdered in the camp of the Assyrians 185,000 soldiers. இயேசுவின் பிறப்பை மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் இறங்கி சொன்னது தெரியும். You know, angels are descended to proclaim the birth of Jesus. யோவான் ஸ்நானகன் பிறப்பை குறித்து அவருடைய தகப்பனிடத்திலே ஒரு தூதன் வந்து பேசினது நமக்கு தெரியும். You know, an angel of God and came to spoke to the father of John the Baptist about his birth. கெத்செமனே தோட்டத்திலே ஒரு தூதன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினான். In the garden of Gethsemane, an angel came and strengthened Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பின்பு அவர் கல்லறையில் இருக்கிறார் என்று ஜனங்கள் ஓடி வந்த பொழுது அந்த கல் ஒரு தூதனாலே புரட்டப்பட்டிருந்தது. When Lord Jesus Christ was risen from the dead, when the people came to see the Lord in the tomb, the stone upon the grave has been removed by an angel. அந்த பெதஸ்தா குளத்தை அடிக்கடி ஒரு தூதன் வந்து இறங்கி கலக்குவான். முதலாவது இறங்குகிற மனிதன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுகமாவான். Very often angel will come and trouble the water in the Bethesda pool. When the first man who descends will be healed of all the sickness. பேதுரு சிறைச்சாலையிலே கிடந்த பொழுது ஜனங்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். சிறைச்சாலை கதவுகளை தானாய் திறந்தது. அந்த தூதன் அவனை வெளியே கொண்டு வந்து விட்டு போனான். When Peter was set in a prison and the people of God were praying vehemently, God sent an angel and he has opened the doors of the prison and he came out. அந்த தரித்திரனாகிய தேவனுடைய மனிதனாகிய லாசரு மரித்த பொழுது அவனை தேவதூதர்கள் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். When the poor man
man Lazarus dead, the angels of God came and carried him to the bosom of Abraham. இப்படி பல விதங்களிலே கர்த்தருடைய சேவையை செய்யும்படியாக இந்த தூதர்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். In this way the angels have been ordained not to make various works in the service of God. ஆனால் முதலாவது தேவன் தூதர்களை மகிமையினாலும் கனத்தினாலும் சிருஷ்டித்து ஒரு அருமையான சிங்காசனமாகிய சீயோன் எருசலேம் இந்த மகிமையான இடத்தையும் சிருஷ்டித்து இவர்களை வைத்திருந்த பொழுது இவர்களுடைய கனவெல்லாம் அந்த இடம் தனக்கு என்று எண்ணிக்கொண்டார்கள். When God created the angels of God and made them in glory and splendor and majesty, when they were kept in the Zion and Jerusalem, what they thought was those places belong to them. அந்த சிங்காசனத்திலே அந்த மகிமையான அந்த இடத்தை பார்த்த பொழுது அவர்கள் தனக்குத்தான் அந்த இடம் என்று எண்ணிக்கொண்டார்கள். When they saw the throne which was a glorious place, they reckoned it belonged to them. எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார், அவனை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று எண்ணி ராஜா கேட்ட பொழுது அந்த ஆமான் நினைத்தான் தன்னைத்தான் அவர் கனம் பண்ண போகிறார் என்று அவன் எண்ணிக்கொண்டான். In the book of Esther, when God questioned what should be done unto the man whom God honors, Haman thought he was going to be honored. ஆனபடியால் அவன் சொன்னான், ராஜா ஏறுகிற கழுதிலே ஏற்ற வேண்டும், ராஜ வஸ்திரம் தரிக்க வேண்டும், ராஜ முடி தரிக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாம் நமக்கு தான் கிடைக்க போகுதுன்னா அவனுடைய கற்பனை. His imagination was every honor will be given to him. Therefore he said the house of the king should be given, the dress and all other things of the king should be given. இந்த நினைப்பில் அவன் இருந்த பொழுது அது கிடைக்காமல் போய்விட்டது. அவன் எரிச்சல் அடைந்தான். When this was a condition and he could not get, he got irritated. இதுதான் தூதர்களுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம். This was the incident which took place among the angels of God. மகிமையான சிங்காசனம், இந்த சீயோன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூடம், இவைகளெல்லாம் கர்த்தர் சிருஷ்டித்து வைத்து அந்த மகிமையை பார்த்த பொழுது இவனால தனக்குத்தான் அது கிடைக்கும். ஏனென்றால் அப்பொழுது அவன் தான் அங்கே இருக்கிறான். ஒரு பெரிய கோடா கோடி தூதர்கள் கூட்டம் அங்கே இருந்தது. God created Zion, it was full of glory, and he has been, it was in the northern side of the place, in the mountain of congregation. When the angels of God saw, they thought they belonged to them. Even crores and crores of angels were made and kept there. எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்து விட்டு கடைசியாக தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த ஒழுங்கின் இந்த பூமியிலே பெரிய காரியங்களை நான் செய்து மனிதனை உருவாக்க போகிறேன் என்று. After God made all these things, the Lord was revealing his plan that in the earth I will be creating man and he will be possessing this. அதை அறிந்த உடனே அவனால அதை தாங்க முடியவில்லை. When he came to understand that, he could not tolerate it. அவனுக்கு அந்த சிங்காசனம் தனக்குன்னு யோசித்தான். தனக்கு கிடைக்கலன்னு உடனே அந்த சிங்காசனத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறான். He thought that the throne belonged to him, but when he came to understand that he could not get it, by some means he wanted to obtain it. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13 14 அவனுடைய சிந்தை முதலாவது வெளிப்படுகிறது. In the book of Isaiah chapter 14 verses 13 and 14, his thoughts are revealed. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அவன் பாருங்க, என்னுடைய சிங்காசனத்தை தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்த்துவேன். அப்படியானால் அவனுக்கு ஒரு சிங்காசனம் இருந்துச்சு. அந்த சிங்காசனத்திலிருந்து இந்த சிங்காசனத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை கொண்டு வருவேன் அவன் பேச ஆரம்பித்தான். He started speaking, I exalt my throne above the staffs of God. That means he was having a throne. He wanted to bring that throne above the throne of God. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தில் சீயோனுடைய சிங்காசனத்திலே நான் வீற்றிருப்பேன் என்று பேச ஆரம்பித்தான். He started speaking, I will sit also upon the mount of the congregation in the sides of the throne, on the throne. மேகங்களுக்கு மேலாக உயருவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். ஏனென்றால் அவனுக்கு கொடுத்திருக்கிற வல்லமை கனமெல்லாம் ரொம்ப டாப் ஸ்டாண்டர்ட்ல கர்த்தர் அவனை வைத்திருந்தார். I will ascend above the heights of the clouds. I will be like the Most High. God has given great majesty and splendor and power in a very super power. இதெல்லாம் தேவன் கொடுத்தாருங்கிற ஒரு அறிவு அவனை விட்டு போய்விட்டது. The knowledge that God gave them departed from him. இன்னைக்கு நம்மில் கூட அநேகர் தேவன் கொடுத்ததை தான் மறந்து போயிட்டு இவங்க எங்கேயோ நினைப்பில் போய் கொண்டிருக்கிறார்கள். Some of us also forget what God has given and go somewhere else. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது தேவன் கொடுத்த கிருபை. By the grace of God today we are alive. இன்றைக்கு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை. If our riches and facilities, it is by the grace of God today. இங்கே என்ன நடந்தது? What happened here? அந்த சிங்காசனம் கிடைக்காத பட்சத்திலே அந்த சிங்காசனத்துக்கு மேல போய் உட்காருவேன், நான் போய் அந்த சிங்காசனத்தில் உட்காருவேன், அதற்கு மேலாக போவேன் என்று அவன் தன் இருதயத்தில் சொன்ன பொழுது
அந்த தூதர்கள் கூட்டத்தை கர்த்தர் தள்ளுகிறார். When he found that he could not get the throne, he thought in his mind that I will go and establish my throne above that throne and I will exalt myself above the clouds. Then the Lord put him down. எசேக்கியேல் 28:14 நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் உன்னிடத்தில் அநியாயம் காணப்படும் மட்டும் நீ குறையற்று இருந்தாய், இப்பொழுதோ நான் உன்னை கீழே தள்ளுகிறேன். In the book of Ezekiel chapter 28 verse 14, 28:14 chapter 28 verse 14, you are the anointed cherub to keep today. Thou was found erring, therefore I cast you down. ஜனங்களை காப்பாற்ற அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருந்தது. He was anointed to safeguard and keep the people. நான் ஒரு இடத்துல இருந்து இருக்கும் பொழுது ஒரு பிசாசை துரத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. Once I had to chase away a devil in a place. அது பயங்கரமா பேச ஆரம்பித்தது. It started speaking ferociously. நான் யார் தெரியுமா, எனக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காருன்னு சொல்லிச்சு. Do you know who I am? I have crores of devotees. சரி, உன் பேர் என்னன்னு சொன்னா அது லோக்கல்ல ஒரு பேரை சொல்லுச்சு. I asked his name, he mentioned some local name. நீ என்னவோ கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்கற என்னெல்லாமோ சொல்ற, உன்னுடைய பைபிள் நேம் சொல்லேன் அப்படின்னு சொன்னேன். And I said, you say you have crores of devotees, tell your Bible name. உடனே சொல்லிச்சு, நான் கேருப் கூட்டத்தை சேர்ந்தவன். I belong to the group of cherubs. இன்னைக்கு 30 கோடி தேவர்கள் சொன்னார்களே, யார்? 33 crores of the devils, what are they? விழுந்து போன தூதர்கள் தான். விழுந்து போன தூதர்கள் இப்பொழுது அந்த ஸ்தானம் போனபடினால் சாத்தான் எபிரேய பாஷையில எதிராளியாக மாறிவிடுகிறார்கள். The fallen angels have lost the position. In the Hebrew language, they have become the adversary, Satan. ஏசாயா 14:13 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அப்படியானால் லூசிபர் அதிகாலையின் மகன், ஒரு மேன்மையான இடத்தில் இருந்த ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு தூதன், அவனும் அவனை சேர்ந்த தூதர்களும் ஒரு பெரிய கூட்டம் இந்த பூமியிலே தள்ளப்பட்டு விட்டது. Lucifer, the son of morning, in the book of Ezekiel, in the book of Isaiah, himself and a great groups were fallen down. காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் கூட்டம் கோடிக்கணக்கிலே கீழே விழுந்து விடுகிறது. The group of cherubs which has been anointed to cover, it has been falling down in crores. யூதாவின் நிருபத்திலே 6ஆம் வசனத்திலே ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தேவ தூதர்களையோ அவர் நித்திய சங்கிலியில் கட்டி வைத்திருக்கிறார். ஒரு பெரிய தூதர்கள் கூட்டம் இன்னும் பூமியில செயல்பட விடாமலே கட்டி வைச்சிருக்கிறார். In the epistle of Jude verse 6, a big multitude of the fallen angels are bound so that they cannot function in the earth. இப்படி விழுந்து போன வல்லமைகள், தனக்கு சிங்காசனம் போய்விட்டது, இருந்த சிங்காசனமும் போய்விட்டது, வாஞ்சித்த சிங்காசனமும் போய்விட்டது என்று ஒரு வேகத்தோடு தான் இந்த பூமியிலே கீழே விழுந்து கிடக்கிறார்கள். These fallen angels, they lost the original throne. They lost the throne that desired. In that vehement anger, they came down to the earth. இந்த விழுந்து போன பொழுதுதான் இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறுகிறது. ஆதியாகமம் 2:2 அங்கே தொடங்குகிறது. ஆதியாகமம் 1:2 தொடங்குகிறது. When they were fallen, the earth became without form and void. This incident is found in the book of Genesis chapter 1 verse 2. இப்பொழுது விழுந்து போனதான தேவ தூதர்கள் என்ற அந்த வல்லமையை இழந்து அவர்கள் சாத்தானாக, எதிராளியாக, தேவனுடைய சிங்காசனத்துக்கு போகிற அந்த மனிதர்களுக்கு எதிராளியாக மாறிவிடுகிறார்கள். The fallen angels have lost their original position. They have become Satan adversaries. They work against the people. இன்றைக்கு சிங்காசனத்துக்கு யாரெல்லாம் போகிறார்களோ, யாருக்கெல்லாம் அந்த அழைப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு விரோதமாகத்தான் அவனுடைய கண்ணி அதிகமாக விரிக்கப்படுகிறது. Today who are going to the throne and his action is against those people to make them fall in snares. தான் விழுந்தபடியினால், as he was fallen, அந்த சிங்காசனத்துக்குரிய மனிதனையும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே சர்ப்பமாக புகுந்து அவன் விழ வைத்து விட்டான். He entered in the garden in the form of serpent and made man also fall there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இப்பொழுது பூமியில் இருக்கிற சத்துரு, சாத்தான், விழுந்து போன வல்லமைகள் யார்? Now who are the enemies, the adversaries, the fallen powers? இன்னைக்கு சாத்தானுக்கு இவ்வளவு வல்லமை உண்டா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. Today a question is Satan possessing so much power? இத்தனை வருஷமாக போராடிக்கொண்டே இருக்கிறானே என்று சொல்லுகிறார்கள். See, he is striving for so many years. தேவன் அவனுக்கு எல்லா வல்லமையும் கொடுத்து வைத்திருந்தார். God has given him all powers. இப்பொழுது என்ன நடக்கிறது? What happens now? அவன் கீழே விழுந்து விடுகிறான். He falls down. இப்பொழுது ஒரு நன்றாக படித்த மனிதனுடைய சர்டிபிகேட் அவனை விட்டு போய்விட்டாலும் அவனுடைய அறிவு, புத்தி, அவன் கற்றுக்கொண்ட எல்லா வித்தையும் அவனுக்குள்ளதான் இருக்கு. Even though a person happens to lose the certificate which he obtained by his education, all his intellect, wisdom, knowledge is in him. அதுபோலவே விழுந்து போன தூதன்
இந்த உலகத்திலிருந்து அந்த மகிமைக்கு அவனால் இனிமேல் கால் எடுத்து வைக்க முடியாது. ஆனபடினால் அந்த மகிமைக்கு போகிற மனிதனை, சிங்காசனத்துக்குரிய மனிதனை விழவைக்கும்படியாக இன்றைக்கு அவனுடைய சிங்காசனத்தை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். The angel is fallen his position, he cannot go back to the position, therefore he has created his own throne in the earth so that the man who goes to throne may be hindered. மத்தேயு 10:25 அவன் பெயல்செபூல் என்று அழைக்கப்படுகிறான். In Matthew's gospel chapter 10 verse 20 he is called Beelzebul. மத்தேயு 13:19 பொல்லாங்கன் என்று அவன் அழைக்கப்படுகிறான். In Matthew's gospel chapter 13 verse 9 he is called the Ricketon. 1 பேதுரு 5:8 அவன் சிங்கம் பிசாசு என்று அழைக்கப்படுகிறான். In 1 Peter chapter 5 verse 8 he is called the lion, the adversary. ஆதியாகமம் யோவான் 12:31 உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறான். In John's gospel chapter 12 verse 31 he is called the prince of the world. எபேசியர் 2:2 பார்க்கும் பொழுது ஆகாயத்து அதிகார பிரபு என்று சொல்லப்படுகிறார். In Ephesians chapter 2 verse 1 he is the prince of the power of the air. எபேசியர் 6:12 அந்தகார லோகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். In Ephesians chapter 6 verse he is the spiritual wickedness in high places. இதெல்லாம் பைபிள் நேம், லோக்கல் நேம் உங்க எல்லாருக்கும் தெரியும். This is the biblical names, you know the local names. நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் பைபிள்ல அவனை பத்தி சொல்லப்பட்ட வார்த்தைகள். மற்றபடி நீங்க இருக்கிற ஊர்கள்ல அவன் அதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பேர்ல, ஒவ்வொரு சாயல்ல, ஒவ்வொரு ரூபத்துல தன்னை வெளிப்படுத்துவான். The words that you heard are mentioned in the Bible, they are biblical names, but in the places you dwell in your locality he is manifested in various names. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த விழுந்து போன வல்லமை இன்றைக்கு பூமியிலே தன்னுடைய சிங்காசனத்தை வைத்துக்கொண்டு இந்த மனிதனை விழ வைத்துக் கொண்டே இருக்கிறான். This fallen power is keeping his throne on the earth and he is making man to fall. அவனுடைய தொழில் என்ன? What is his profession? மனிதனை சோதிப்பது, to try man, மனிதனை தண்டிப்பது, to punish man, மனிதனை தீமை செய்ய ஏவுவது, to incite man to evil. ஒரு மனிதனுக்குள்ளே வாய்ப்பு கிடைத்தால் புகுந்து அவனுக்குள்ளே ஆளுகை செய்வது. If a chance is given he desires to enter into man and to have dominion over him. தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்குவது, causing a division between God and man. மனிதனுக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்குவது, causing division between one man to another man. ஒரு மனிதனுடைய தோல்வி எது என்பதை அறிந்து அவனை தாக்குவது, knowing what is the weakness or failure of a person and attacking accordingly. ஒரு நம்பிக்கையற்ற தன்மையிலே மனித வாழ்வை கொண்டு போய் நிறுத்துவது, bringing the human life to a hopeless state. வியாதி, பயம், நெருக்கம், வறுமை, தரித்திரம், பலவிதமான போராட்டங்கள், மன உளைச்சல்கள் இவனுடைய ஆயுதங்கள். Sickness, fear, affliction, distress, various kinds of poverty and other kinds of things which cause man go down. பிரியமானவர்களே, இப்படி மனித சமுதாயம் அவனுடைய ஆளுகையிலே சிக்கி தவித்து அழிவை நோக்கி போய்க் கொண்டிருந்த பொழுதுதான் இறைவன் மனிதனாக இந்த பூமியிலே கடந்து வருகிறார். People about in this way the people of God, human beings are caught in his wicked power and we are going down towards in various ways. God came as man to this world. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே பாவ இருளிலே சிக்கி தவித்த ஜனத்துக்காக ஒளி வீசும்படியாக கடந்து வந்தார். 2000 years ago that light which is able to make any man to shine came down in order to take out the human beings from the darkness. இந்த உலகத்திலே அவராலே அன்றி எந்த ஒரு மனிதனுக்கும் மீட்பு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, விடுதலை கிடையாது, மேன்மை கிடையாது, சுகம் கிடையாது, சௌக்கியம் கிடையாது. Except through him in this world no man can have deliverance or freedom or being other kinds of health and good health. அவராலே அன்றி மனுக்குலத்துக்கு ரட்சிப்பே கிடையாது. There is no salvation to humanity except through him. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனித ஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவே இல்லை. There is no other name commanded on the earth under the heaven upon the humanity except the name of Jesus Christ to deliver people. இன்றைக்கு அவனுடைய ஜனங்களை அவனுடைய கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை நேசித்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்தார். Lord Jesus Christ, loving the humanity, came to this world and gave his own life so that the humanity may be delivered.
இன்றைக்கும் அவனுடைய வல்லமைகள் மனுக்குலத்துக்கு விரோதமாக மறுபடி போராடிக் கொண்டே இருக்கிறது. Even today his powers are fighting humanity again and again. ஸ்திரீயின் வித்தானவர் அவன் தலையை நசுக்கினார். The seed of woman has bruised his head. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். He stripped the principalities and powers and openly manifested he got victory in the cross. பிரியமானவர்களே, அன்றைக்கு அவனுடைய சிங்காசனம் மகிமையிலிருந்து கவிழ்க்கப்பட்டது. Beloved people of God, on that day his throne was capsized from glory. இன்றைக்கு அவனுடைய சிங்காசனம் இந்த பூமியிலே, சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே காணப்படுகிறது. Today his throne is found in the world which is a cursed one. இன்றைக்கு சபை ஜனங்கள் அவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். Today the church, the people are dwelling in the place where his throne is. வெளிப்படுத்தலிலே நாம் பார்க்கும் பொழுது, In the book of Revelation we read, இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, in chapter 2, 13ஆம் வசனத்திலே ஒரு சபை, அதில் உள்ள ஜனங்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. verse 13 it is found where a church is dwelling and where the people are dwelling. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இங்கே சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is when you are dwelling in the place where Satan sits. இது ஒரு தனி மனிதனுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, பெர்கமு என்ற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. It is not the word spoken to an individual, it was spoken to the church called Pergamos. அடுத்து அந்த தனி மனிதனுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, சாத்தான் குடியிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறாய். To the individual it is mentioned that in the seat where the place Satan is dwelling, you are also dwelling. அப்படியானால் இப்பொழுது இந்த காலங்களிலே அவனுடைய சிங்காசனம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டு காணப்படுகிறது. That means in the present time his throne is found established on the earth. இந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நீங்கள் வந்திருக்கலாம். In this meeting thousands of people have come. நமக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. We have a throne. ஆனால் அந்த சிங்காசனத்துக்கு போகிறதுக்கு முன்பாக முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What is the first thing that we have to do before we go to that throne? அவனுடைய சிங்காசனத்தின் தாக்குதல் நமக்குள் இருந்தால், அதிலிருந்து வெளியே வந்தால்தான் நமக்கென்று ஒரு சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். இல்லாவிட்டால் அந்த சிங்காசனத்துக்கு, ஜெயங்கொண்ட சிங்காசனத்துக்கு நாம் போய் சேர முடியும். If there is an attack of that person in us, unless we overcome, otherwise we will not be able to go to the throne which is reserved for us. இந்த உலகத்திலே அவனுடைய சிங்காசனத்தை தகர்க்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். Not to break down the throne of that devil, God has kept us here. அவன் தலையை நசுக்கினார். He bruised his head. சபை அந்த சாத்தானுடைய வாளையும் சரீரத்தையும் அது நசுக்க வேண்டும். The church should bruise the body of Satan and his tail. அதத்தான் கொலோசியர் 1:24 சொல்லப்பட்டிருக்கிறது. That is what is when Colossians chapter 1 verse 24. கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நான் நிறைவேற்றுகிறேன் என்று பவுல் பேசுகிறார். St. Paul says what is lacking in the afflictions of Lord Jesus Christ for his body the church I am executing in my இங்கே body. இருக்கிற எல்லாரும் அந்த சாத்தானுடைய சரீரத்தை வாளை அழிக்கும்படியாக, வாளை விட்டுவிட்டால் வெளிப்படுத்தல் 12:4 அநேக நட்சத்திரங்களை அவன் கீழே விழ பண்ணுவான். All the people here should bruise his tail. If the tail is allowed, as we read in the book of Revelation chapter 14, he will cast down 1/3 of the stars. இந்த சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருக்கிறவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை இறுக பற்றிக் கொண்டார்கள். The people who are dwelling in the place where Satan was, they caught hold of the name of God firmly. சாத்தான் குடிகொண்டிருக்கிற மனுஷன் ஒரு உண்மையுள்ள சாட்சியாக ஆண்டவருடைய விசுவாசத்தை மறுதலியாமல் அதை பற்றிக் கொண்டான். A man was living in that place and holding the name of God firmly, died as a martyr holding the name of God. அருமையானவர்களே, இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். You might have come to this meeting, beloved. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம். Perhaps you are water baptized. பரிசுத்த ஆவி பெற்றிருக்கலாம். You received Holy Spirit. ஆண்டவருடைய அருமையான வருகையை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கலாம். You are eagerly awaiting for the coming of the Lord, perhaps. நான் ஒரு 10-12 வசனங்களை உங்களுக்கு முன்பாக விடுகிறேன். I want to quote 10 or 12 verses before you. இப்பொழுது அந்த சாத்தானுடைய அந்த சிங்காசனம்
இல்லாவிட்டால் அவனுடைய அதிகாரம், அவனுடைய வல்லமை, அவனுடைய கதிர்கள், அவனுடைய அம்புகளில் ஏதாவது ஒன்று உங்களை தொட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை சரிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். You should examine and you should be able to realize if any arrow or any power, any attack, any affliction of the devil has touched you, have you delivered? Otherwise, you have to examine and do what is necessary. எப்படியாயினும் உன்னை அழிக்க வேண்டும். உன்னை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். எப்படியாயினும் உன்னை அழிப்பதே அவனுடைய திட்டம். The thief is coming to steal, destroy and kill. His plan is to destroy you. இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அவனுடைய சிங்காசனத்தினுடைய போராட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளப் போகிறீர்கள். You will understand in the life of how many people the attack of his throne is found. அதை அறிந்து அவனுடைய சிங்காசனத்தை இந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் நம்ம கவிழ்க்க போகிறோம். Knowing that we are going to capsize his throne on the first meeting. எத்தனை வருஷம் இந்த பிசாசின் போராட்டத்தோடு இந்த பாதையிலே நீங்கள் போய் கொண்டிருக்க போகிறீர்கள்? For how many years you will be facing the attack of the devil and proceed in that உங்களுடைய path? வாழ்க்கையில் உள்ள பிசாசின் போராட்டங்களுக்கு என்றைக்கு முடிவு? மரணமா முடிவு? When is the end for the fight of the devil in your life? Is it death? இயேசு கிறிஸ்து ஒரு பிசாசை துரத்தும்படியாக ஒரு இடத்துல இறங்கி வருகிறார். Jesus Christ came down to a place to cast out a demon. அந்த பிசாசு அந்த மனிதனுக்குள்ள இருந்து பேசுகிறது, காலத்துக்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்து விட்டீரா என்று தனக்கு ஒரு காலம் இருக்கிறதாக அவன் பேசுகிறான். The demon was inside the man and speaking to him, have you come out to cast out before time? He says he has a fixed time. அவனுக்கு ஒரு காலம் உண்டு என்று சொல்லி நாமும் சொல்லிக் கொண்டே வருகிறோம். We are also telling that he has a fixed time. ஆனால் பைபிளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா காலத்துக்கு முன்னையே அவனுடைய தலையை உடைக்க இயேசு வருகிறார். But if you read the Bible, Jesus Christ comes down before that time in order to bruise his head. நான் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I want to present certain verses. உங்களுடைய வாழ்விலே அவனுடைய சிங்காசனத்தின் போராட்டம் இருக்கிறதா என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். You can understand whether there is an attack of the throne of the devil in your life. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சில வசனங்களை வைக்கிறேன். I want to play certain verses from Old Testament as well as from New Testament. சகரியா 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். Zechariah chapter 3 first 3 verses. அங்கே பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை அங்கே காண்கிறான். He sees Joshua who was a high priest. அவன் தேவ சமூகத்துக்கு வருகிறான். He comes to the presence of தேவ சமூகத்திலேயே அவனுக்கு தீங்கு செய்யும்படியாக ஒரு வல்லமை வந்து ஒரு சாத்தான் நின்று கொண்டிருக்கிறார். A Satan, a man of power, is standing there in order to do harm even in the presence of God. தேவ சமூகத்துக்கு வந்த மனிதனோடு அவனுடைய வலது பக்கத்துல கர்த்தர் இருக்க வேண்டியது அவசியம். It is essential when a man has come to the presence of God, God should be on his right side. கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. As I have got God on my right hand side, I shall not be moved. ஆனால் இப்பொழுது அந்த மனிதனுடைய வலது பார்சத்திலே சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு தீங்கு செய்ய அவன் டைம் தேடிக்கொண்டே வருகிறான். But on the right hand side of that man, Satan was standing. He was seeking occasion to harm to him. அந்த ஆசாரியன் போன எல்லா இடத்திலையும் ஃபாலோ பண்ணிட்டே வருகிறான். Wherever the priest went, he was following him. இப்ப தேவ சமூகத்துல கூட துணிந்து உள்ளே வந்து விட்டான். Presumptuously, he came to the presence of God even. அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்வில் ஏதோ ஒரு வல்லமை உன்னை பின்தொடர்கிறதை நீ உணர்கிறாயா? Brother, sister, are you able to fall? Some kind of power follow you in your life. அது அந்த வல்லமை உன்னை சேதப்படுத்தும்படியாக அது சமயம் தேடிக்கொண்டிருக்கிறதை உன் ஆவியிலே நீ உணர்கிறாயா? Are you able to feel in your understanding that the power is seeking an opportunity to do harm to you? முதலாம் நாளாகமம் 21ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது In First Chronicles chapter 21 verse 1, அங்கே தாவீது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், அவனை சாத்தான் ஜனங்களை எண்ணும்படியாக ஏவி விட்டான், தூண்டி விடுகிறான். David was an anointed man, but the Satan prompted him, incited him to count the people. ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனுக்குள்ளே ஒரு தவறான பிரமாணத்துக்கு மாறான ஒரு எண்ணம் தூண்டப்படுகிறது. In the anointed person, an idea which is contrary to the law is incited. இது செய்வனையோ போராட்டமோ அல்ல, பிசாசுனுடைய நேரடி தாக்குதல். It is not sorcery or witchcraft, it's a direct attack of the devil. அவனுக்குள்ளேயே பல ஒரு பிரமாணத்துக்கு மாறான ஒரு காரியத்தை ஏவுகிறான். In him he is inciting a thing which is contrary to the law. பைபிள் படி ஜனங்களை எண்ணலாம். According to the Bible, we can count people. அப்படி எண்ணுகிறதா இருந்தால் அதற்குரிய ஒரு காணிக்கையை அவன் தேவ சமூகத்திலே செலுத்த வேண்டும், பலியை செலுத்த வேண்டும். If the people are to be counted, before that he should offer an offering in the presence of God. He should offer sacrifices before அதை that. செலுத்தாமல் செய்தால் ஜனங்கள் வாதிக்கப்பட்டு மரிப்பார்கள். If it is not done and people are counted, the people will be afflicted and they will die. இது தேவன் ஏற்கனவே வைத்திருந்த ஒரு பிரமாணம். This was the ordinance Lord has promulgated even before. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இந்த பிரமாணம் தாவீதுக்கு தெரியும். In the book of Exodus chapter 13 verse 21, David knows that. ஆனால் இப்பொழுது அந்த பிரமாணத்தை மீறும்படியாக அதுக்கு யோவாப் தடுத்தாலும் கூட இவனுடைய வார்த்தை மீறி
அவன் தூண்டப்பட்டு செயல்படுகிறான். But he was incited to transfer the commandment. Even Job was trying to hinder him. He was incited to do exact like that. யோபு முதலாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது In the book of Job chapter 1, ஒரு உத்தமன் மேல் கவனம் வைத்து அவனை எந்த விதத்திலேயாவது நஷ்டப்படுத்தலாமா, அவனை மறுதலிக்க வைக்கலாமா, தேவனை குறை சொல்ல வைக்க முடியுமா, தன் உதடுகளினால் அவனை பாவம் செய்ய வைக்கலாமா என்று அவன் மேல் கவனத்தோடு அந்த வல்லமை போராடி கொண்டே வருகிறது. he noticed a man who was a perfect man. He was seeking some means by which he can make curse God or to deny God. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சாத்தானுடைய சிங்காசனம் இல்லாவிட்டால் சாத்தானுடைய குடியிருக்கிற இடத்துல நீங்க இருந்தா இந்த பாதிப்பு எல்லாம் இருக்கும். If you are dwelling in the place where the throne of Satan is, you will have such damages. இதெல்லாமே ஒரு சின்ன மைல்ட் அட்டாக் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதனுடைய எஃபெக்ட் உன்னுடைய ஆவிக்குரிய சிங்காசனத்தையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். It will appear to be a very mild attack, but the consequence will hinder the even spiritual throne of you. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1 Thessalonians chapter 2 verse 18, அங்கே பவுல் சொல்லுகிறார், சாத்தானோ என் ஊழியத்தை தடை பண்ணி விட்டான் என்று சொல்லுகிறார். St. Paul says Satan was hindering my ministry. ஊழியத்தையே தடை பண்ணக்கூடிய ஒரு வல்லமைதான் இந்த சாத்தான். The Satan is a power which is able to hinder even the ministry. இது ஆளெல்லாம் பார்க்கிறது இல்ல, ஆள் வித்தியாசம், ஊழியர்கள், விசுவாசிகள், எக்ஸ்பீரியன்ஸ், சீனியர், ஜூனியர் எல்லாம் பார்க்கிறது இல்ல. அழைப்பு யாருக்கு இருக்கோ அவனுக்கு விரோதமெல்லாம் அவன் வந்து நிப்பான். He does not consider about the persons or differences or abilities in them or seniority or juniority. Whoever is called, he will come and stand. இதே கூட்டத்திலே சிங்காசனம் உனக்கு இல்லைன்னு சொல்லி அது தேவனுடைய திட்டத்திலே நீ புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆளா இருந்தா உனக்கு சோதனையும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது, போராட்டமும் கிடையாது. Even in this meeting, if you are a person who are not going to inherit the throne, if you are out of the plan of God, you will have no trials or temptations. நீ உலகத்தானா இருந்தால் உலகம் உன்னை பகைக்காது. If you are a man of the world will not hate you. நீ உலகத்தான் அல்ல என்று சொன்னால் உலகம் உன்னை பகைக்கும். If you are not of the world will hate you. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்ல, ஆனபடியால் உலகம் என்னை பகைக்கிறது. நீங்களும் உலகத்தார் அல்ல, ஆனபடியால் உலகம் உங்களையும் பகைக்கும். Jesus said, I am not of the world, therefore the world is hating you. If you are not of the world will hate you also. அநேக ஊழியங்கள் நடைபெறாததற்கு காரணம் சாத்தான். Why many ministries are not functioning? Because of Satan. நாம் மனதிலே விரும்பின ஊழியத்தை செய்ய முடியாமல் தடை செய்கிறது அந்த வல்லமைதான். We are willing to do a ministry, that power is hindering from doing that ministry. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Matthew's Gospel chapter 16, 22 23 இயேசு பாடுபடுதலை குறித்து சீஷர்களிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். in verses 22 and 23, Jesus speaks about his sufferings to disciples. உடனே பேதுரு வந்து சொன்னான், ஆண்டவரே, போதகரே, உமக்கு இப்படி சம்பவிக்க கூடாது, சம்பவிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். At that time Peter came, oh told Master, oh God, you should not have these sufferings, we will not permit it. பாடுபடவே கூடாது. You should not suffer. உடனே இயேசு சொன்னார், என் மேல ரொம்ப பாசத்துல அன்பா இருக்கிறான்னு சொல்லல, அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். Jesus did not say he was having love and affection to me. He said, get behind me, Satan. ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுபடக்கூடாது என்கிற கான்செப்ட்ல எப்ப வர்றானோ அவனை சாத்தான் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டான்னு அர்த்தம். When a man comes to the idea that he should not suffer, the devil has brought him under his control. கிறிஸ்துவுக்காக பாடுபடக்கூடாது என்கிற ஒரு அறிவு உனக்குள்ளே தூண்டப்பட்டு சுகபோக வாழ்வை நீ நாட ஆரம்பித்தால், நீ பாடுபடுகிறதை விட்டு விலகினால் உன்னுடைய தரிசனம் மங்கி போய் விட்டது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். If you have knowledge that you should not suffer, that means you have lost your vision. மார்க் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அருமையான பிரசங்கங்களை கேட்டு நன்றாக இருக்கிறது என்று விமர்சனங்கள் சொல்லி போராட்டங்கள் வந்த பொழுது அந்த வசனத்தை சத்துரு எடுத்து போடுகிறதை நாம் பார்க்கலாம். In Mark 4 chapter 14 we read, they had good sermons, they were touched by the word of God, but when the struggles came, the words were taken away. மார்க் 4:14-15 பார்த்த உடனே வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவன் இருதயத்திலிருந்து அதை எடுத்து போட்டான். When they heard the word of God, Satan came and immediately took it out of the heart. அது உள்ள இருந்ததானே பலன் கொடுக்க முடியும். If it is inside, it will bear fruit. இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுட்டா முடிஞ்சு போய் விடுகிறது. If you hear through one ear, leave through another ear, the matter is closed. இன்னைக்கு अनेகர் வசனம் அவர்களுக்குள்ளே நிலைத்திருப்பதில்லை. Many people, the word of God is not abiding. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். God says, I will look on you who is trembling before my words. நமக்குள்ளே விதைக்கப்பட்ட வசனங்களுடைய பலன் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். You examine what is the nature of the fruit of the word of God that has been sown in you. இந்த சிங்காசனத்தினுடைய சாத்தானுடைய சிங்காசனத்தினுடைய இந்த தாக்குதல் இருந்தால் நீ பிரசங்கம் கேட்பாய், ஆனால் அந்த வசனத்தை அவன் அழகா எடுத்து கொண்டு போய்டுவான். If you have the attack of the power of the throne of devil, you will
hear the sermon, but will take away the word from you. லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Luke's Gospel chapter 13 verse 16. அங்கே ஒரு பெண்ணை அந்த வல்லமை சாத்தான் கட்டி வைத்திருந்தான் என்று சொல்லி இருக்கிறது. The power of Satan has bound a woman, it is written. ஒரு அருமையான பெண், ஆனால் 18 வருடம் அந்த வல்லமை அவளை கட்டி வைத்து விட்டது. She was a good woman for 18 long years, the power has bound her. ஆனாலும் ஜெப ஆலயத்தை விடாமல் வந்ததுக்கு கர்த்தர் அவளுக்கு அவருடைய முயற்சியை கர்த்தர் பலன் கொடுத்தார். But she continuously came to the synagogue, therefore the Lord rewarded her efforts. இன்றைக்கு எத்தனை வருஷம் நீங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? For how many years you are bound today? உன்னுடைய சரீரத்திலே எத்தனை வருஷம் கட்டுகள் இருக்கிறது? மனதிலே எத்தனை வருடம் கட்டுகள் இருக்கிறது? For how many years there is bindings in your body and in your mind? அருமையானவர்களே, இன்றைக்குத்தான் அவனுடைய சிங்காசனத்தை நீங்கள் உணர்கிறீர்கள். இன்றைக்கு அவனுடைய சிங்காசனத்தை நீங்க கவிழ்த்துட்டு தான் இந்த கூட்டத்தை, இந்த கேம்பை விட்டு வெளியே போகணும். Beloved people, you are realizing the attack of his throne today. Today you should capsize his throne. Only after that you should go out of this meeting hall. ஆமா, சொன்ன வசனத்தெல்லாம் பார்த்தா பிசாசு தான் இருக்கான் போல் இருக்கு அப்படின்ட்டு அப்படியே பயந்து போய் வீட்டுக்கு போயிடக்கூடாது. Do not be afraid when you hear the verse, everything is double and be gone. நான் டைம் கொடுப்பேன். I will give time. அந்த சிங்காசனம் விழுகிற வரைக்கும் டைம் கொடுப்போம். Until the throne is fallen, I will give time. அடுத்த சிங்காசனம் ஸ்தாபிக்கிறதுக்கு டைம் கொடுப்போம். I will give time so that the other throne is established. அந்த சிங்காசனத்தை வச்சுக்கிட்டே ஜெயம் கொள்ளுகிற சிங்காசனத்தை நான் பேசிக்கிட்டு இருந்தா அர்த்தம் இல்லாமல் போய்விடும். If we are keeping that throne and speaking about the victorious throne, there is no meaning. லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Luke's Gospel chapter 22 verse 31. பேதுருவே, சீமோனே, உன்னை சுலகினால் புடைக்கிறதற்கு சாத்தான் என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். Oh Simon, Simon, Satan has desired to have you be singed as wheat. இன்றைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகளை சுலகினால் புடைக்கிறதுக்கு சாத்தான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். Today Satan is trying many people to sift through that. ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வரைக்கும் இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. Until a particular time there is this affliction. இன்றைக்கும் இந்த கூட்டத்திலே अनेक தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்தோ புரிந்தோ அறியாமலோ நீங்கள் அவனுடைய சுலகில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Many people of God in this meeting, unknowingly or knowingly, ignorantly or otherwise, you are in the sift of him. ஏனென்றால் அவன் சுலகிலே உன்னை வைத்துக் கொண்டு விடாமல் புடைத்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் இதுவரை நீ சிக்கவில்லை. காரணம், தேவகுமாரன் உனக்காக பரிந்து பேசிக்கொண்டு உன் விசுவாசம் ஒளிந்து போக கூடாது என்று பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். He is keeping you in the sift and sifting you continuously, but you are not hurt till now because the Son of God is interceding for you. லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அருமையான ஒரு ஊழியன், அவனுக்குள்ளே இந்த வல்லமை புகுந்து விடுகிறது. Luke's Gospel chapter 22 verse 3, a nice servant of God, in him this power enters. ஒரு அருமையான அழைப்பு அவனுக்கு இருந்தது. He got a very good call. அவனுக்குள்ளே பல பொறுப்புகள் இருந்தது. He got various தேவன் responsibilities. அவனை நம்பி இருந்தார். The Lord trusted him. ஆனால் என்ன நடந்தது? What happened when இந்த சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்து விட்டான். this Satan entered into him? இப்ப சாத்தான் புகுந்த உடனே பாத்தீங்கன்னா அருமையா ராபோஜனம் எடுக்கிறான், நானான் கேட்கிறான், எல்லாம் அது கண்டினியூவா அவன் ஃபாலோ பண்ணி அவனுடைய வேலையில போயிட்டே இருக்கிறான். Even after Satan enters, he is taking part the Lord's table. He is considering Easter time. He is going forward in his own way. எப்படி இயேசு ஒரு மனிதனை மறுரூபப்படுத்தி தன்னை போல மாற்றுகிறாரோ அதே போல சாத்தான் ஒரு மனிதனை தன்னை போல மாற்றுகிறான். In what manner Lord Jesus Christ is transforming him and make him like himself, even Satan is transforming a man. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம். ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று முதலாம் யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 John it is mentioned, now we are the sons of God, but we do not know how we shall be. But when he appears, we shall be like him as we seek him as. ஆனால் இந்த சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்தால் ஒரு மனிதனை அவனைப் போலவே மாற்றி விடுகிறான். When this Satan enters into a particular man, he is changing that man like him. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். What a wretched condition it is. அந்த ஆவி நமக்குள்ளே வந்தால் If that spirit enters into கொஞ்ச us, நாள்ல நாமே சாத்தானாய் மாறி விடுவோம். within a short time we ourselves become Satan. இயேசு சொல்லுகிறார், Jesus says, உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். one among you is a devil. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம். What a miserable condition. யோவான் 6:70 பார்க்கும் பொழுது இந்த புகுந்த சக்தி அவனை பிசாசாய் மாற்றி விட்டது. In John's Gospel chapter 6 verse 70, the power that entered made him Satan
himself? அவன் குடியிருக்கிற இடத்தில் நீங்கள் குடியிருக்கிறீர்களா? Are you dwelling in the place where he is dwelling? அவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Are you dwelling in the place where his seat is? அவனுடைய சிங்காசனத்தினுடைய தாக்குதல், அவனுடைய ஆளுகை உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய பிள்ளைகளுக்குள், உங்களுடைய வீட்டில் எந்தெந்த பகுதியிலே அவனுடைய வல்லமை தலையெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். You think about his attack in whatever areas in your life, in your business, among your children and family, his power and dominion attack is found. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், ஒரு முள் என் சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. In 2 Corinthians chapter 12 verse 7, St. Paul says, a thorn is given in my flesh, it is a messenger of Satan which is buffeting me. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம் பவுலுக்கு உண்டானது என்று பாருங்கள். What a miserable condition St. Paul was facing. ஒரு தரம், 2 தரம், 3 தரம் ஜெபித்து பார்க்கிறார். He prayed first time, second time, third time. கர்த்தர் அவரோடு பேசுகிறார். The Lord speaks to him. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். The Lord says, my grace is sufficient. என்னுடைய பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். My strength will be made perfect. எதெல்லாம் ஆண்டவர் அவருக்கு சொன்னாலும் பவுல் அதை தெளிவாக சொல்லுகிறார், இது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன். Even though the Lord is speaking all things clearly, St. Paul speaks clearly, it is the messenger of Satan which is buffeting me. இந்த வலு சர்ப்ப நட்சத்திரங்களை இழுக்கும்படியாக போராடுகிறது. This dragon is trying to pull down the stars. இந்த வல்லமை கலைகளை ஜனங்களுக்குள்ளே விதைக்கிறது. This power is sowing the seeds among the people. எபேசியர்ல சொல்லி இருக்கிறது, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Ephesians, fiery darts that the wicked one is throwing. இந்த வல்லமை ஒரு மனிதனை ஆளுகை செய்து அவனை போல மாற்ற முயற்சிக்கும் பொழுது அவனை கல்லறையிலே வாசம் பண்ணக்கூடியவனாய் மாற்றுகிறது. When this power is attacking and made him under control, he is made to live among the tombs. அருமையானவர்களே, இந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை கர்த்தர் கவிழ்க்க விரும்புகிறார். Beloved people, the Lord wants to capsize the throne of Satan. இன்றைக்கு அவனுடைய ஆளுகையினுடைய போராட்டம், இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்ட அவனுடைய அந்த வல்லமை எத்தனை பேருடைய வீடுகளிலே போராட்டத்தை அதுக்கு உண்டாக்குகிறது. In how many houses the attack is brought forth by the power of the Satan and his throne which is established on the earth. நீங்க நல்லா ஒவ்வொருத்தரையும் நீங்க தனிப்பட்ட விதத்துல நல்லா பாருங்க. You individually watch yourself. ஒருத்தன் பிரதான ஆசாரியன், one was high priest, ஒரு மனுஷன் அபிஷேகம் பெற்றவன், one was anointed, ஒருவன் உத்தமன், one was a noble person, ஒருவன் அப்போஸ்தலன், one was an apostle. இப்படி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பிரிச்சுவல்ல நல்ல ஹை காலிங், நல்ல ஹை ஸ்டாண்டர்ட்ல உள்ளவர்கள். They were living high spiritual standard when we consider these people. எவ்வளவு அருமையான ஆவிக்குரிய அனுபவம் இருந்தாலும் இந்த போராட்டம் வந்துகிட்டே இருக்கு. Whatever nice spiritual experience we are possessing, this attack is coming against us. இன்றைக்கு இந்த பொன்னப்பநாடார் காலையில இந்த முதல் கூட்டம் அவனுடைய சிங்காசனத்தை கவிழ்ப்பதாய் அமைவதாக. The first meeting of Pannapanadar Kali in this place should be able to capsize his throne. அதுக்கு நாம் 2 காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. We have to do 2 things. ஒன்று, அவருடைய நாமத்தை பற்றிக் கொள்வது. இரண்டாவது, விசுவாசத்தை மறுதலியாமல் நின்று ஜெயிப்பது. First of all, we should hold his name firmly. Secondly, we should not deny his faith, but we should be victorious. நீங்க அதை பார்த்துட்டு ஒதுங்கி போக கூடாது. You should not look at and go aside. இன்னொரு நாள் ஜெபிக்கலாம்னு நீங்க டைம் விட்டுக்கிட்டே இருக்க கூடாது. You should not postpone saying I will pray someday. சாத்தானுக்கு நீங்க டைமே கொடுக்க கூடாது. You should not give time for Satan. யோசுவாவும் யோசுவா தன்னுடைய ஜனங்களோடு யுத்தகளத்திலே நிற்கிறான். Joshua was in the battlefield along with his people. நேரம் ஆகிக் கொண்டே இருந்தது. The time was passing on. யுத்தத்திலே வெற்றியும் கிடைக்கல, தோல்வியும் கிடைக்கல. There was no victory or defeat in the battle. ஒரு நெருக்கமான சூழ்நிலை. A wretched, straightforward condition. இப்ப யுத்தம் நிறுத்தப்பட்டால் சத்துரு ஓடி போகலாம். If the war is stopped, the enemy can flee. இல்லாவிட்டால் சத்துரு பலன் கொண்டு திரும்பி வரலாம். Or the enemy will be powered and will come back. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சம்பவிக்கும். 2 of these will happen. அவன் ஓடிட்டான்னா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவான். If he flee, he will return someday. ஒரு நைட் டைம் கிடைச்சா அவன் சத்துரு பலப்படுத்திக் கொள்வான். If time is given, he will strengthen himself. இதை உணர்ந்ததான யோசுவா அன்றைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு தேவசமூகத்துல போய் நின்றான். Joshua, who realized, decided and stand in the presence of God to bring an end to it. வேதம் சொல்லுகிறது யுத்தகளத்திலிருந்து விலகி போய் கர்த்தரோடு பேசினான். He went apart from the battle, he spoke to God. திரும்ப வந்து சொல்றான், he comes again. சூரியனே நீ இங்க நில்லுன்னு சொல்றான். Oh sun, you stop here. சந்திரனே நீ இங்க நில்லு. Oh moon, you stop here. கிபியோன் மேலும் ஆயலோன் மேலும் நீங்கள் அந்தந்த ஸ்தானத்துல நில்லுங்கள், நான் ஜெயிக்க வரை அங்கே நில்லுங்கள். You stand in Gibeon and until the time I am victorious.
கர்த்தர் அதனுடைய சத்தத்தை கேட்டு ஒரு மனிதனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து தன்னுடைய அபூர்வ சிருஷ்டிகளாகிய சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி சத்துருவை ஜெயங்கொள்ள வைத்தார். The Lord heard the voice of man, accepted his voice and made to stand his supernatural creations of the sun and moon stand firm in places. இன்றைக்கு கர்த்தர் அவனுடைய சிங்காசனத்தை கவிழ்க்கும்படியாகவே இந்த கூட்டத்திற்கு இந்த முதலாம் கூட்டத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார். Today God has brought you to the first meeting so that we may be able to capsize his throne. அவனுடைய சிங்காசனம் வித்தியாசமான ரீதியிலே காணப்படுகிறது. His throne is in a different way. நம்முடைய வாழ்க்கையிலே அவனுடைய சிங்காசனத்தினுடைய எந்த பாதிப்பு இருந்தாலும் அது இன்றைக்கு வேரோடு பிடுங்கும்படியாகவே தேவன் உங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். What sort of attack we are feeling in our life regarding his power and attack, the Lord has brought so that it may be uprooted completely. அவருடைய நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது இந்த வல்லமைகள் தகர்க்கப்படும். When you pronounce the name of the Lord, his powers will be broken down. அவருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசித்து பற்றிக் கொள்ளும்போது இந்த வல்லமைகள் தகர்க்கப்படும். When you believe in his name and hold it firmly, the power of devil will be broken down. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு கடந்து வந்தார். One day Lord Jesus Christ came to the temple of God. எத்தனையோ வருடங்கள் இந்த தேவாலயத்தை அவர் சந்தித்திருக்கிறார். He has met that temple of God many times. ஆனால் இன்றைக்கோ அந்த சிங்காசனங்கள் அங்க இருக்கிற காசுக்காரருடைய சிங்காசனங்கள் புறாவுக்களுடைய ஆசனங்கள் இவைகளை கவிழ்க்கும்படியாக ஒரு சவுக்கை உண்டு பண்ணிக்கொண்டு அவர் இறங்கி வந்தார். But on that day he made a whip and came down with the determination in order to capsize the tables of money changer and overthrow the seats of the people selling doves and animals. நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. இந்த ஆலயத்துக்குள்ளதான் பல சரீரத்திலும் உங்களுடைய வீடுகளிலும் உங்களுடைய தொழில்களிலும் உங்களுடைய ஊழியங்களிலும் இவனுடைய சிங்காசனம் பல விதங்களிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. In this temple of God only, in your houses, in various places, working places, his throne is working in various ways. இந்த சிங்காசனத்தை கவிழ்க்கும் பொழுதுதான் அடுத்து நமக்கென்று ஒரு சிங்காசனத்தை நாம் ஸ்தாபித்து செயல்படுத்தி நாம ஜெயங்கொண்டவர்களாய் மாற்றப்பட முடியும். Only when you are capsizing throne, you will be able to establish your throne for you and you will be able to become victorious. நமக்கு ஒரு சிங்காசனத்தை ஸ்தாபிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை ஜீவனை நமக்காக பானபலியாக வார்த்துவிட்டு கடந்து சென்றார். Jesus Christ came to the world and shedding his blood and offering his life as a meat offering so that we may be able to establish a throne for us in this world. இந்த சூழ்நிலையிலே அந்த உண்மையுள்ள சாட்சி எப்படி இருந்தான்? In this condition, how was the true martyr testimony? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படித்தது போல In the book of Revelation chapter 2, அந்த உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்னுடைய விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை. that Antipas, the true martyr, did not deny my faith. நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டாய். You hold my name, you are holding my name. ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. These are the two things which God is expecting from a child of God. ஆண்டவருடைய நாமத்தை நீ பற்றிக் கொள்ள வேண்டும். You should hold the name of the Lord. அடுத்து ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசத்தை நீ மறுதலிக்கவே கூடாது. Then you should not deny the faith of God, deny his name. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி. Whatever may be the situation. இது கடைசி காலம் பிரியமானவர்களே. Beloved, this is the end time. நான் சொல்லப்பட்டதை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடியதாய் இருக்கலாம். Perhaps you are facing many problems and affliction, distress rather than I mentioned. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய சிங்காசனத்தை கவிழ்க்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். But you have to understand one thing, that you have the power, we have the power to capsize his throne. அவருடைய நாமத்தை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். You hold his name firmly. அப்போஸ்தலர் 4:12 பார்க்கும் பொழுது அவருடைய நாமம் ரட்சிக்க கூடியது. In Acts chapter 4 verse 12, his name is able to save. மார்க் 16:17 அவருடைய நாமத்திலே பிசாசுகள் ஓட ஆரம்பிக்கும். In Mark chapter 16 verse 16, in his name the demons are cast out. அப்போஸ்தலர் 3:16 அவருடைய நாமத்திலே ஒரு பெலன் ஒரு சர்வாங்க சுகம் உனக்கு கிடைக்கிறது. In Acts chapter 3 verse 16, in his name there is a sound healing comes to you. யோவான் 14:13-14 அவருடைய நாமத்திலே நீ எதை கேட்டாலும் அது உனக்கு அருள் செய்யப்படும். John's Gospel chapter 14 verses 13 and 14, whatever you ask in his name, it will be granted unto you. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்திலே அற்புதங்கள் நடக்கும். In Acts chapter 4 verse 30, in his name miracles will take place. ஆண்டவருடைய நாமம் என்பது ஒரு பலத்த வல்லமை உள்ளது. அது ஒரு கோட்டை, அது ஒரு அரண். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கி இருக்கலாம். The name of God is very mighty, very powerful. It is a fortress, it is a refuge. The righteous can go and have shelter there. என்ன வந்தாலும் நீங்கள் விசுவாசத்தை மறுதலிக்க கூடாது. Whatever comes, you should not deny your faith. விசுவாசம் உங்களுடைய கரங்களிலே தேவன் கொடுத்த ஒரு வல்லமை.
The power God has given in your hand is a faith. ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்க கூடாது, அவருடைய விசுவாசத்தை நீங்கள் மறுதலிக்க கூடாது. You should not deny the name of God, you should not lose the faith. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, In the book of Revelation chapter 3 verse 8, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை நீ மறுதலியாது இருந்தபடினால் உனக்கு நான் திறந்த வாசலை கட்டளையிடுவேன். you have little strength but you did not deny my name, therefore I am commanding an open door unto you. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவனுடைய காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்தால் ஆண்டவர் இந்த இடத்திலே தன்னுடைய சிங்காசனத்தை இப்பொழுது கூட ஸ்தாபிக்க If ஆரம்பிப்பார். all things are of his are coming to an end in our life today, the Lord will establish his throne right here. நமக்குள்ளே ஒரு மாற்றம் சம்பவிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. The time has come, a change should take place in our life. இன்றைக்கு சாத்தானுடைய சிங்காசனத்திலே தாக்கப்பட்டிருக்கிறவர்கள் உங்களுடைய வாழ்வை நீங்கள் மாற்றி அமைக்க தேவனுடைய கரங்களிலே உங்களை சமர்ப்பித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே போராடுகிற சாத்தானை கர்த்தர் இன்றைக்கு கூட்டத்திலே அழிப்பார். The people who are feeling the attack of the devil these days, if you give room for God, God will drive away the power of Satan and establish his power in you. நான் ஒரு 10 வசனம் உங்களுக்கு முன்பாக வைத்தேன். I want to quote 10 verses before அந்த you. சாத்தானுடைய தாக்குதல்கள், அவனுடைய கதிர்கள், வல்லமைகளுடைய ஏதாவது ஒரு அம்பு உங்களுடைய வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறதா, தாக்கி இருக்கிறதா? If any attack, arrow or powers of the devil has attacked you, ஊழியம் செய்ய முடியாமல், not able to ministry, உனக்கு தீங்கு செய்ய முடியாம ஒரு சக்தி, a power which you could not do harm, உன்னை ஏவி கொண்டிருக்கிற ஒரு வல்லமை, a power which is inciting you, உன்மேலே கவனம் வைத்திருக்கிற ஒரு சக்தி, a power which is having attention upon you, உன்னை கட்டி வைத்திருக்கிற ஒரு வல்லமை, a power which has bound you, உன்னை புடைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சக்தி, a power which is separating you, உன் சரீரத்திலே குட்டிக் கொண்டிருக்கிற ஒரு சாத்தானுடைய தூதன், a messenger of Satan which is buffeting your body. இப்படி பல விதங்களிலே ஏதாவது ஒரு ரீதியிலே ஒரு தாக்குதல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமானால் ஒரு விஷயம் கைகளை வைத்துங்க பார்க்கலாம். If in diverse ways, in various ways or some ways you are feeling an attack, put up your hands. அநேக குடும்பங்களில் உன்னுடைய தாக்குதல் இருக்கு. In many families there are the attack. நான் அதனால தான் சொன்னேன், பிரதான ஆசாரியனுக்கு அவன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான். He was following the high priest even. இன்னைக்கு இவனை நம்ம ஃபைனல் பண்ண வேண்டிய ஒரு டைம். Today we should bring an end to him. நமக்குள்ள ஒரு மாற்றம் சம்பவிக்கணும். In us a change should occur. ஒரு 5 நிமிஷம் நான் டைம் தர்றேன், அதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துல இருக்கலாம். I give 5 minutes time, afterwards we நம்ம can. நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது அவசியம். It is essential we should bring a change in us. ஏதோ ஒரு வழி அவனுக்கு இருக்கு. He has some way. ஏதாவது ஒரு விதம் அவன் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவன் நம்ம டச் பண்ணிட்டே வர்றான். He has some means, that is why he is touching us. அது என்ன பவுல் எப்படி டச் பண்ணா அப்படிங்கறீங்களா? பவுல் சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்குன்னு ஒரு வார்த்தை அங்கே அழகா இம்ப்ரெஸ் பண்றாரு. How he was attacking St. Paul, he says, so that I may not exalt you beyond measure. பிரதான ஆசாரியன் சொல்றான், அவனுக்கு கர்த்தரே சொல்றாரு, இவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை விட்டு வெளியெடுங்கன்னு சொல்றாரு. Regarding the high priest, the Lord himself said, remove his filthy garments from him. நீங்க தாவீதை பத்தி பாத்தீங்கன்னா பிரமாணத்தை ஓவர்டேக் பண்ணி தான் இந்த வேலையை செய்யறான். Regarding David, he has transgressed the law and did that. ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுதுதான் இவன் உள்ள வர்றான். When he gets a chance, he comes in. இன்னைக்கு இவனை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொன்னா, if we are to bring him unto him, நம்ம எல்லாரும் தேவனுடைய பட்சத்துல வந்து நிக்கணும். we should come and stand on God's side. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். We should change certain things in our lives. அதனுடைய சரியான அர்த்தம் தான் மனம் திரும்புதல். The true meaning of it is repentance. மனம் திரும்புதல்ல உடனே யாரோ புதுசா வர்றவனுக்கு நான் பிரசங்கம் பண்றேன்னு நினைக்காதீங்க. Do not think I am preaching to the newcomers. புதுசா வர்றவங்க அழகா வந்துருவாங்க. Newcomers will come nicely. பூரணம் தான் ரொம்ப கஷ்டம். And the perfect is difficult. புதுசா வர்ற ஆளுங்களை கேட்ச் பண்றதுக்கு உலகத்துல எவ்வளவோ சபை இருக்கு. There are so many denominations in the world to catch new souls. ரொம்ப சிம்பிளா அவங்க காஸ்பல் சொல்லி அடிச்சிட்டு போயிடுறாங்க. Very simply we can preach the gospel and make them obey. ஒருவனை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப சிம்பிள், இவனை கிறிஸ்துவா மாற்றுகிறது தான் ரொம்ப கஷ்டம். If it is very simple to bring one man in Christ, but making himself like Christ is difficult. காஸ்பல் ஒருவனை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்துரும். ஆனா டாக்டரின்ஸ் தான் ஒரு மனுஷனை கிறிஸ்துவை போல மாற்றக்கூடியது. Gospel will bring a person into Christ, but doctrines transform a man like Christ. அப்படினாலே நாம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். ஒருவேளை புதியவர்கள் இருக்கலாம், பழையவர்களும் இருக்கலாம். ரெண்டு பேருக்குமே இந்த மனம் திரும்புதல்ங்கிறது அவசியம். We are the children of God, we are the sons of God. There may be new souls and the old ones, but both of us need repentance. ஒருவேளை நீங்கள் புதியவர்களாக வந்து பிசாசின் வலிமையிலே பலவித போராட்டங்களை அனுபவித்து வாழ்க்கையிலே நொந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்றவர்களை போல வந்திருந்தால், இன்றைக்கு இயேசு என்கிற தெய்வத்தை உங்களுடைய மனதார நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து மனம் திரும்புதலுக்காக சிலுவையை நோக்கி நீங்கள் பார்த்தால், இன்றைக்கு அவனுடைய சிங்காசனத்தை கவிழ்த்து உன்னையும் உன் குடும்பத்தையும் விடுவிக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். If you are newcomers today, if you are facing various sufferings and distress in your life and body,
If you want to be rid of these things, if you look unto Lord Jesus Christ the cross and believe his name and surrender yourself, you will catch a deliverance today. ஆனால் புதிய இந்த தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு வருடங்கள் ஆகியும் அவனுடைய தாக்குதல் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வர வேண்டியது அவசியம். But you are the children of God. Many years have taken place and you have become the sons of God. But you need repentance today. வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களிலே ஆவிக்குரிய சபைகளை பார்த்து கர்த்தர் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். In the book of Revelation chapters 2 and 3, looking at the spiritual churches, the Lord says you should repent. ஏனென்றால் சாத்தானுடைய சிங்காசனம் உனக்குள்ளே இருக்கிறது. Because the throne or seat of devil is in you. அது என்ன தேவனுடைய பிள்ளை மனம் திரும்புகிற காரியம்? What is the matter of the child of God repenting? ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் உனக்குள் இருக்கிறதா? Is there anything which is displeasing to God in you? ஏதாவது தேவனுக்கு அந்நியமான காரியம், பிரமாணத்துக்கு மாறான காரியங்கள் எண்ணங்களிலோ நினைவுகளிலோ சிந்தையிலோ தொழிலிலோ வீடிலோ ஊழியத்திலோ எந்த பகுதியிலாக இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவரே அதை விட்டு விடுகிறேன், அதிலிருந்து நான் வெளியே வருகிறேன், இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன் என்று நீங்கள் முழங்கால் படியிட்டு சொன்னால் இவனுடைய சிங்காசனம் இன்னைக்கு அசையும். If there is anything which is strange in you, if there is anything transgressing the laws and commandments of God and doctrines of God, if you feel them in your working place or professions or other places, if you decide I surrender myself, you will get victory. நம்ம இந்த கூட்டத்திலே இருக்கிறதுல 90%க்கு ஏன் இந்த சாத்தானுடைய போராட்டம் இருக்குன்னு உங்க மனசாட்சியில தெரியும். 90% of the people seated here know in your conscience why the attack of the demon or Satan is. ஒரு 10 பேர் தான் வசனம் தெரியாது, ஆழம் தெரியாதனால ஏன் வந்துச்சுன்னு ஒரு கோரஸ் பாடிட்டே போயிட்டே இருப்பான். Perhaps we may be singing chorus after chorus because we do not know what is the true meaning. ஆனா நல்ல சத்தியம் தெரிந்து மனசாட்சி பியூரா வச்சுக்கிட்டு இருந்தானா எங்க ஃபால்ட் அடிக்குதுன்னு அவனுக்கு தெரியும். If you keep your conscience, if you know the truth properly, you will know where is the fault. அதனால தான் வேதத்துல சொல்லி இருக்கிறது, ஒரு மனுஷன் சொல்றான் அவனுக்கு நோய் வந்துருச்சான், அவன் சொல்றான் இது நான் சகிக்க வேண்டிய நோய், ஏன்னா ஃபால்ட் அவனுக்கு தெரியும். There is a person who is sick in the body. In the Bible, he says, I have to bear it because he knows the reason for it. பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு அவனுடைய சிங்காசனத்தை கவிழ்த்து விட்டு ஆண்டவருடைய சிங்காசனம் உங்களுக்கு ஸ்தாபிக்கப்பட்டு திரும்பி போகணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படிப்பட்டவங்க எல்லாம் கண்களை மூடுங்கள். How many of you beloved people are decide to capsize the throne of the Satan and wants to establish the throne of God? Such people lift up your hands. இன்னைக்கு நீங்க அவனுடைய சிங்காசனத்தை கவுத்துருங்க, நாளைக்கு கர்த்தர் சிங்காசனத்தை அங்கே ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிப்பார். Today you capsize his throne, tomorrow the Lord will establish his throne. உசியா மரணம் அடைந்தான், ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வந்து வீற்றிருந்தார் என்று ஏசாயாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Isaiah it is mentioned, Uzziah died, the Lord was coming and sitting in a throne which was உன்னுடைய பழைய மனிதன் மரித்தால் நீ ரட்சிக்கப்பட்ட பின்பு உனக்குள்ளே மறைந்திருக்கிற தோல்விகள் இன்றைக்கு மறுபடியும் முடிவை சந்திக்குமானால் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அவருடைய ஆலயத்தின் வஸ்திரத்தின் தொங்கலால் இந்த கேம்பஸ் முழுவதும் நிரம்பும். If your old man dies, if the things which happened in your life after your salvation are removed, today God will be establishing you and his throne in you and his train will fill the holy place. உன்னுடைய குடும்பத்தின் தோல்விக்கு நீதான் காரணம் என்று அருமையான சகோதரனே சகோதரியே உனக்கு தெரியும். Beloved brother sister, you know that you are responsible for the failure or defeat of our house. என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த சாத்தானுடைய அந்த தாக்குதல் இன்றோடு கவிழ்க்கப்படணும்னு விருப்பப்படுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். Those who desire the attack of the devil in me should be put to an end today itself. His throne should be capsized. Close your eyes and kneel down. 10 நிமிஷம் யாரும் எழும்பி வெளியில போக கூடாது. For 10 minutes nobody should rise and go out. தேவனுடைய இரக்கத்தின் நேரம், டைம், அதாவது தேவன் பிக்ஸ் பண்ண டைம், அதை வேஸ்ட் ஆக்கிர கூடாதுன்னு நான் இதை உங்களுக்கு சொல்றேன். It is the time of the mercy of God. The time fixed by God should not be wasted. வேற யாரும் கவிழ்க்கிறது இல்ல, நீங்க தான் இப்ப கவிழ்க்க போறீங்க. Nobody else is going to capsize. You are going to capsize it. உன்னை கொண்டு நொறுக்குவேன், through you I will break it down. உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு குதிரையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன் சொன்னாரே, உன்னை கொண்டு சாத்தானுடைய சிங்காசனத்தை கர்த்தர் கவிழ்க்க போகிறார். Through you I will break the nations, through you I will break the horses and chariots, through you God is going to overthrow, capsize the throne of Satan. என் ஊழியத்தை பிரேக் பண்ணிட்டான். He has broken down my ministry. எனக்குள்ள இருந்த வசனத்தை எடுத்துட்டான். He has taken away the word of God from me. இப்ப என்னால பாடுபடுகிற சிந்தையே என்னை விட்டு போயிருச்சு. The mind of suffering is gone from me. எப்ப பார்த்தாலும் சொல்லகளை என்னை புடைச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். Always he is sifting in the sift.
பல வல்லமைகள் என்னோடு போராடி என்னை அதை செய் இதை செய்யு தூண்டிக்கிட்டே இருக்கு. Various powers are trying, inciting me to do this and ஏதோ that. ஒரு சக்தி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. Some power is following me. நான் ஒரு நிர்பந்தமான நிலவரத்துல இருக்கிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்துங்கள். I am in a wretched condition. Such people lift up the right hand. தயவு செய்து யாரையும் பார்க்காதீங்க. இது தேவன் யுத்தம் பண்ற ஒரு டைம். Nobody should look at others. This is the time God is going to fight. சாத்தான் மின்னலை போல விழக்கூடிய ஒரு நேரம். The time when Satan is falling down like lightning. அவனுடைய சிங்காசனத்துக்கு 4 கால் இருந்தா இப்பொழுது 4 சம்மட்டி அடி அடிக்கணும் நீங்க. If there are 4 pillars for his throne, we are going to use hammer and break it. ஆண்டவரே, பிசாசுக்கு நான் தான் இந்த சூழ்நிலையில இத்தனாம் தேதி இந்த இடத்துல நான் தான் இடம் கொடுத்துட்டேன், என்னை மன்னியும் நீ சொல்லு, நீ மனம் திரும்பிட்டேன்னு சொன்னாலே அவனுடைய அஸ்திபாரம் அசைய ஆரம்பிக்கும். You say, Lord, on such and such occasion I gave room for double to cause this. If you surrender and tell this, his throne will be just shaking. என்னுடைய வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளிடத்திலே, என் புருஷனிடத்திலே, என் ஊழியத்திலே இன்னும் பல வல்லமைகள் போராடுகிறதற்கு நான் ஒரு காரணம் என்பதை உணர்கிறேன் சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Those who feel that I am responsible for such troubles in my personal life, in my family life and my ministry, in the life of children, please lift up your right hand. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு புனிதமான வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை. Christian life is a holy life. It is a victorious life, overcoming life. இன்றைக்கு நான் 4 காரியங்களை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். I place 4 things before you today. இயேசுவின் நாமத்தை உச்சரியுங்கள், அவருடைய சிங்காசனம் அசையும். You confess, pronounce the name of Lord Jesus Christ, his throne shall be இயேசுவின் shaken. இரத்தத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க, அவருடைய சிங்காசனத்துடைய ஒரு கால் ஒடியும். Bring the blood of Jesus Christ to you, one of the legs of his throne will be broken down. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். By the blood of the lamb and by the word of testimony they overcome Satan. ஒரு சரியான அபிஷேகம் வரட்டும். கர்த்தர் இன்றைக்கு அவருடைய சிங்காசனத்தின் 4வது காலை உடைப்பார். The right anointing should come. The Lord will break the 4th leg of that throne. ஒரு துதியின் சத்தம் இந்த இடத்துல உண்டாகட்டும். அவருடைய சிங்காசனம் உடைஞ்சு விழும். A voice of praise may come forth. His throne will collapse and fall down. 2-3 நிமிடம் தான் கர்த்தருடைய வல்லமை இறங்கும். உன் வீட்ல இங்க நீ ஜெபிக்கும் பொழுது எங்கெல்லாம் அவருடைய சிங்காசனம் இருக்கோ அங்கெல்லாம் அசையும். 2 or 3 minutes here for our son. When you pray, wherever his throne is, even houses, it will be broken down. ஆமா. இம்மானுவேல் ஆமோஸ்னு ஒரு சகோதரன் ஒரு வாலிப பெண்ணை நேசித்து விவாகம் பண்ணிக்கொண்டான். A brother by Emmanuel Amos loved a girl and married her. ஆனா அவ யாருன்னு இவனுக்கு ஆழம் தெரியாது. But she did not know the depths. அவ ஒரு சூனியக்காரி. She was a sorceress. சின்ன பிள்ளை தான், ஆனா பட் சூனியத்துல பிசாசோடு நேரடி தொடர்பு உள்ள ஒரு ஆள். She was a young girl, but she had direct contact with the devil in the matter of sorcery. அதுக்கு பின்பு அவளை விட்டு இவனால வெளியே வர முடியல. She could not come out of her afterwards. நாட்கள் போனபோது இவனையும் ஒரு மந்திரவாதியை போல அவள் மாற்றி விடுகிறார். As days passed by, even he was made like a witch. சாத்தான் கூடி இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு அவனை அழைத்து கொண்டு போனாள். She took her to a place where Satan was dwelling. பொல்லாத ஆவியில் பாதிக்கப்பட்டவர்கள் மந்திரவாதிகள் இன்னும் சாத்தானே நேரடியான காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு சிங்காசனத்தோடு உட்கார்ந்து இருக்கிற ஒரு இடத்துக்கு இவனை கொண்டு போனார்கள். He was taken to a trade where there are magicians and the people performing sorcery, all the evil and wicked activities performed. புது ஆள வந்திருக்கிற நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணன்னு சொன்னாங்க. Introduce yourself, you are a new soul. They said. இவன் சொன்னான், என்னுடைய பெயர் இம்மானுவேல், நான் ஒரு கிறிஸ்தவன் சொன்னான். அவ்வளவுதான். அந்த வார்த்தை சொன்ன உடனே அங்க இருந்த எல்லா சிங்காசனமும் அப்படியே கவுந்துருச்சு. He said, I am Emmanuel. I am a Christian. இயேசு என்ற வார்த்தையிலே அவனுடைய சிங்காசனம் அசையும். In the name of Jesus, his throne will be shaken. ஆமென். அன்றைக்கு இயேசு அந்த கல்லறை பக்கம் வந்து இறங்கினார். Jesus Christ on that day came by the side of tomb. அந்த கல்லறையில் இருந்த மனுஷன் ஓடி போய் அவருக்கு முன்பாக விழுந்தான். The man who was in the tomb ran forward and fell at his feet. ஆமென். அவன் இருந்த இடத்திலேயே இயேசு வந்து இறங்க ஆரம்பித்தார். Jesus descended the place where he was dwelling. எந்த இடத்துல உனக்கு பிசாசு போராட்டம் இருக்கோ அந்த இடத்துல இப்பொழுது அபிஷேகம் இறங்க போகிறது. The place where the attack of the demon, ஆவியானவர் கொடியேற்ற போகிறார். the spirit of God descending, the அக்கினி spirit of God, சுட்டெரிக்க போகிறது. the fire will burn. தன்னுடைய வல்லமையை கர்த்தர் நிலைநாட்ட போகிறார். The Lord is going to fulfill his power. சாத்தானுடைய சிங்காசனம் அஸ்திபாரம் அசைகிறது. The foundation of
devil's throne. His throne is moving. ஆமென். நான் 2 நாட்களுக்கு முன்பாக கேரளாவில் ஒரு மீட்டிங்ல இருந்தபோது 2 days ago, I went to a meeting at Kerala. அங்கே ஒரு வெளிச்சம் கிடைத்தது, ஒரு தரிசனம் கிடைத்தது. I got a vision there. அதே தரிசனத்தை நான் இப்பொழுது ஆவியில நினைப்பூட்டப்படுகிறேன். I am reminded of that vision right now. மிருகமாய் பறவையாய் மாற்றப்பட்ட ஒரு மனிதன் அப்படியே அவனுடைய சிறகுகள், அவனுடைய நகங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு புதிய மனிதனாய் மாற்றப்பட்டான். A man who was made as an animal, as a bird, his old form was changed and he was made as a new man. நான் யோசித்த பொழுது கர்த்தர் நேபுகாத்நேச்சாரை நினைப்பூட்டினார். When I meditated, the Lord reminded about Nebuchadnezzar. அவன் ஒரு மனிதன். He was a man. விழுந்து போன போது, When he was fallen, அவனுக்குள்ளே அந்த ஆவி வந்த பொழுது, when the spirit entered into him, மிருகமாய் மாறினான், பறவை போல அவன் மாறிவிட்டான். he became like an animal, he became like a bird. 7 வருஷம் சென்ற பின்பு When 7 years passed by, அவனுக்கு புத்தி வந்தது. he came to his senses. அந்த பறவை தன்மை, அந்த மிருகத்தன்மை அவனை விட்டு போய் அவனுடைய புத்தி வந்து, அவனுடைய முகம் களை வந்து, அவனுடைய மகிமை எல்லாம் திரும்பி வந்தது. அதே காரியத்தை நான் இப்பொழுது சிந்திக்கிறேன். The nature of animal, the nature of bird departed from him. He came to his own senses. He got back his. கர்த்தர் ஒரு அற்புதத்தை இப்பொழுது செய்ய போகிறார். The Lord is going to perform a miracle in you. அது அபிஷேகத்தினால் நடக்க போகிறது. It is going to fill you with anointing. அல்லேலூயா. Hallelujah. மெய்யாக எனக்கு விடுதலை வேணும்னு சொல்றவங்க கை வைத்துங்க. சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டே இருக்க கூடாது. நம்ம டைம் ஒவ்வொரு செகண்டும் ஆவியானவருடைய நேரம். Every second is the time of the Spirit of God. Don't waste time. மெய்யா எனக்கு விடுதலை வேணும். Truly, I want deliverance. நீங்க ஊழியர்களோ விசுவாசிகளோ யாரா இருந்தாலும் சரி, நீ கையை உயர்த்தினத பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. Whether you are workers or believers, when you lift, the heaven is looking at you. இன்னைக்கு ஒரு சரியான அபிஷேகம், Right kind of anointing today. இதுவரை உனக்குள்ளே இறங்காத ஒரு அபிஷேகம் இறங்கி எல்லா கட்டுகளையும் அவிழ்த்து உனக்கு சர்வாங்க விடுதலையை தேவன் தர வேண்டும். The anointing which never descended in you should enter. ஆவியானவரை விட்டுக் கொடுங்க. Leave you to the. ஆவியானவர் ஆளுகை செய்யட்டும். May the Spirit of God have dominion. ஆமென். நீ மனம் திரும்ப வேண்டிய காரியத்தில் மனம் திரும்பி விடு. You repent in relevant matters. Ribala katida bakara bakatida banam tida mania. Rektivili biharai. Rimana sabala haribedana bankara bakatida bakatida. Hallelujah, hallelujah. இயேசுவின் நாமத்திலே சாத்தான் அசைக்கப்படுகிறான். ஹalleluya. ஆவியானவர் அவருடைய சிங்காசனத்தை உடைக்கிறார். ஓ, வல்லமைகள் நொறுக்கப்படுகிறது. ஜெயம் ஜெயம். Victory, victory. Amen. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். வல்லமை உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில். வல்லமை உண்டு
அற்புத வல்லமை இயேசுவே Labakara Haishamana Tinakara Bakara Baka Tinavanianas Ibalabadiara Bakatina Bakara Bakatina Balakata Hekiribila Bankara Bakatina Bakatina Banya Amen. பிரியமானவர்களே, Beloved, நீங்க இன்னைக்கு அபிஷேகத்துல நிரம்புறீங்க. உங்களுடைய முழங்கால் வீணாய் போகாது. நீ போட்டிருக்கிற முழங்கால்ல உன் குடும்பத்தையே கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். now you are getting in the spirit. Your kneel will never go waste. By your kneeling down, உன்னுடைய முழங்கால்களை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய முழங்கால்களை சாத்தான் பார்த்து நடுங்குகிறான். the Lord looks at your Hallelujah. kneel. The devil looks at your kneel and is discouraged. Vikarabakatirabanya. Amen. தேவ சமூகத்தில் துணிந்து தீங்கு செய்யும்படியாக வந்து நின்ற வல்லமையை பார்த்து கர்த்தர் பேசினார். எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் சாத்தானே உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். அதோடு அவன் ஓடி போய்விட்டான். இப்பொழுது கர்த்தர் உனக்காக அந்த வல்லமையை கடிந்து கொள்கிறார். For you, the Lord is rebuking that power right now. Hallelujah, hallelujah. ஆமென். இப்பொழுது ஒரு 2 நிமிஷம் எல்லார் மேல ஒரு அபிஷேகத்துக்கு இடங்க. Now 2 minutes, a mighty anointing will come upon everyone. அந்த அபிஷேகம் உன் சிந்தையை ஆளுகை செய்யும்போது உன் சிந்தையில அவனுடைய போராட்டங்கள் வேரோடு பிடுங்கப்படும். When that anointing has dominion over your mind, all his attack will be completely. அந்த அபிஷேகம் உன் கண்களில் இறங்கும் பொழுது இனிமேல் உன்னுடைய கண்கள் அக்கினிமயமான கண்களாய் மாறும். அந்த அபிஷேகம் எலும்புகள், நரம்புகள், ஊன், சதை, இரத்தம், மயிர், தோல் எல்லாம் இறங்கட்டும். Karani Sahania Rabakata. Hallelujah. Hallelujah. எனக்கும் தெரியும், பரலோகத்துக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். இன்னைக்கு தான் சாத்தானுடைய கடைசி நாள். ஹalleluya. Myself know, heaven knows, Satan knows. This is the last day of Satan. இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணின ஒரு நாள். நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை சுகமாக்குவேன், உன்னை தூக்குவேன், உன்னை தொடுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணின நாள் இன்றைக்கு. Today, this Sunday is a day God has promised you. I will deliver you, I will heal you, I will bless you. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் சாத்தான் தோற்று போனான்? How many of you believe Satan is defeated? உன் குடும்பத்துக்கு விரோதமான சாத்தான் தோற்று போனான். Satan is defeated against your family. அவனுடைய வல்லமைகள் ஒளிந்தது. His powers are அவனுடைய vanished. சிங்காசனத்தை கர்த்தர் கவிழ்த்தார். The Lord has capsized his throne. சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய் இரத்தத்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஓ சாத்தான் தோற்று போய். ஆமென்.
Satania. Hallelujah, hallelujah. Amen. பிரதான ஆசாரியனாகிய யோசுவா, Joshua the high priest, சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்து தலைப்பாகை சூடப்பட்டு வாக்குத்தத்தத்தோடு தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்தான். he was dressed in good manner, he put on mitre, he received the promise, came out of the presence of God. கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். The Lord has given you anointing. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். அபிஷேகத்துக்கு முன்னால எந்த வல்லமையும் நிற்க முடியாது. Oh great mountain, what are you? Before Zerubbabel you will become plain ground. Before anointing no power can stand. Amen. Amen. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் எனக்கு விரோதமான வல்லமை விழுந்து விட்டது? How many you believe the powers which rose against me are fallen? ஆமென். நாம் எல்லாரும் ஜெயிக்கிறவர்கள். We are overcomers. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன். As I overcome and sat on my father's throne, he who overcomes I will grant to sit with me in my father's throne. இன்னும் ஒரு நிமிஷம், ஒரு சரியான அபிஷேகம் வர போகிறது. 1 minute, mighty anointing is going to descend. ஆமென். இயேசு ஜெயித்தார், நாமும் ஜெயிப்போம். Jesus overcame, let us be victorious. நான் ஜெயங்கொண்டு உட்கார்ந்தது போல நீங்களும் ஜெயங்கொண்டு. As I overcame and sat you also overcome. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம். நாமும் ஜெயிப்போம். ஆமென். நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம். நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம். நாமும் ஜெயிப்போம். நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம். நாமும் ஜெயிப்போம். நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா. கர்த்ததாமே நம்மோடு கூட பேசி உணர்த்தி கொண்டே இருந்தார். நம்முடைய ஜீவித்தில் உண்டாயிருக்கிற சாத்தானின் தாக்குதல்கள், அவனுடைய சிங்காசனங்கள், அவர் எல்லாவற்றையும் கர்த்தர் கவிழ்த்து போட்டார். நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மனமாற்றம் வரும்போது, அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நாம் கழுவப்படும் போது, அவருடைய பரிசுத்த இரத்தத்தை உச்சரிக்கும் போது, அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது, தேவாவினால் நாம் நிரப்பப்படும் போது, எல்லா சாத்தானுடைய சிங்காசனங்கள் கவிழ்ந்து விழுந்தன. அவனுடைய ஆளுகை, அவனுடைய சிங்காசனம் நம்முடைய ஆத்துமாவில்
நம்முடைய சரீரத்திலும் கூட காணப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆத்துமாவில் அவனுடைய சிங்காசனம் உண்டாயிருந்தபடியினால் எத்தனையோ பாவ கட்டுகளுக்குள்ளானவர்களாய் நாம் காணப்பட்டுக் கொண்டிருந்தோம். கர்த்தருடைய கற்பனைகளின் மேல் நாம் பிரியமுள்ளவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருந்தாலும் கூட சமயம் வேளை வந்தபோது அந்த பாவம் நம்மை வஞ்சித்து மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. நாம் விரும்பினதை அல்ல, விரும்பாதவைகளை நாம் செய்யக்கூடியவர்களாய் ஒரு நிர்பந்தமான மனுஷியாய் நாம் காணப்பட்டுக் கொண்டிருந்தோம். கர்த்தர் அந்த சாத்தானுடைய சிங்காசனங்கள் யாவற்றையும் கர்த்தர் கவிழ்த்து போட்டிருக்கிறபடியினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Praise the Lord, 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 praise. அது மாத்திரமல்ல, சரீரத்திலும் கூட அவன் ஒரு ஆளுகை செய்கிறவனாய் அவனுடைய சிங்காசனத்தை போட்டிருந்தான். வியாதிகள், வேதனைகள், பலவிதமான கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவன் தந்து கொண்டு வாதித்துக் கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் இந்த சாயந்தர வேளையில் அவருடைய சமூகத்திற்கு கடந்து வந்த நாம் நம்முடைய ஜீவித்தில் உள்ள குறை குற்றங்களை உணர்ந்தவர்களாய் மனம் திரும்பும்படியாக நம்மை ஒப்புக் கொடுத்த போது, நம்முடைய குற்றங்களை சம்மதித்து அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தின போது, தம்முடைய இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்தது மாத்திரமல்ல, தம்முடைய அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி அந்த பிசாசினுடைய அந்த சிங்காசனங்களை கர்த்தர் கவிழ்த்து போட்டார். ஆகையால் கர்த்தரை நாம் நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. என்னுடைய நோய்களையும் காயங்களாலே ஆமென். என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஆமென். சோதரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன். என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோதரிப்பேன் நான். என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோதரிப்பேன் நான். என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோதரிப்பேன் நான். என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோதரிப்பேன் நான். என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோதரிப்பேன் நான். என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்னுடைய நோய்களையும் காயங்களாலே ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே, ஆமெலா ஆமெலா. கர்த்தர் உன்னுடைய நோய்களை குணமாக்கி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய காயங்களால் அதான் உண்டான தழும்புகளால் கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சாத்தானுடைய சிங்காசனங்களும் கர்த்தர் கிருபையாய் நம்முடைய ஜீவியத்தில் இருந்து அவைகளை கவிழ்த்து போட்டு விட்டார். அல்லேலூயா. எல்லா பாவத்தின் வல்லமைகள், எல்லா வியாதியுடைய வல்லமைகள், எல்லாருடைய சிங்காசனங்களை கர்த்தர் கவிழ்த்து போட்டபடினால் நம்முடைய இரண்டு கரங்களை உயர்த்தி நம்முடைய ஆண்டவரை நாம் நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஜெபம் பண்ணுவோம். அன்பார்ந்த பிதாவே, தம்முடைய மகிமையுள்ள நாமத்தை நாங்கள் தோத்திரம் செய்கிறோம். தேவனே, மனமகிழ்ச்சி உண்டாக்கும் ஆத்மீக ஜெயத்திற்காக, தேவ சமாதானத்துக்காக, வாழத் தகுந்த ஜெய வாழ்க்கைக்காக இது போன்ற கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தாவே நீர் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு ஆயத்தம் செய்தீர். தம்முடைய ஜனங்கள் அநேக நாள் ஜெபித்து ஆயத்தம் பண்ண அதை இன்றைக்கு நாங்கள் காணும்படியாய் இந்த ஒன்னாம் நாளை இவ்விதமாய் நீர் பரிசுத்த வல்லமையோடு நடத்தி கொண்டிருக்கீர். தம்மை நேசித்த தேவ ஜனங்கள் முன்னதாக ஒரு சுவிசேஷ ஊழிய பவனியை செய்து சந்தோஷத்தோடு வந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருந்த போது இந்த கூட்டங்களை உம்முடைய ஆசீர்வாத ஜெப பாடலோடு ஆரம்பித்தீர் சுவாமி.
பரிசுத்தாவின் நடத்திப்பு தேவகானங்களோடு எங்களை சந்தித்துக் கொண்டே இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, மனிதரை குறித்தபடி திட்டங்கள் ஆச்சரியமா இருக்கிறது சுவாமி. வேதத்தின் முதல் புத்தகம், முதல் வார்த்தையே தேவவானங்களாகிய சிங்காசனம் தானே ஆண்டவரே. ஆளுகையும் அதிகாரமுள்ள தேவன் மனுஷருக்கு அவைகளை தரும்படி ஆச்சரியமானவர்களை செய்தீரே சுவாமி. ஆண்டவரே, இன்றைய நடத்திப்புக்காக, தேவ சமூகத்திற்காக, ஆண்டவரே, இன்றைய தேவ தூதுகளுக்காக அல்லேலூயா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தெரிந்தோ தெரியாமலே எப்படியோ தேவ சிங்காசனத்தின் மகிமையை இழந்து போனதினாலே, நஷ்டப்பட்டு போனதினாலே, பலவிதமான கேடுகள் உண்டானதினாலே தவியாய் தவித்த ஆவிக்குரிய மக்களுக்கு சுவாமி அவர்களிருந்து விடுதலையாக்கும் ஒரு ஜெயத்தை தேவ சிங்காசனத்துக்குரியவர்களாகிய நாங்கள் பாவ சிங்காசனமாகிய பிசாசின் ஆளுக்குள் சிக்கிவிட்டோமே என்கிற தவிப்பு பரிசுத்த தேவன் அவர்களை விடுவிக்க சித்தம் கொண்டு பரிசுத்த வார்த்தைகளால் இன்றைக்கு சந்தித்ததுக்காக ஒவ்வொருவரும் நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. எந்த விதத்தில் அவனுடைய தவறான சிங்காசனத்தில் சிக்கிக் கொண்டோம் ஆளுகையில் என்று அவர்களை விடுவிக்கும்படியாக நீர் இறங்கி வார்த்தைகளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உண்மையாய் மனதார நாங்கள் எங்களை தாழ்த்தின போது ஆச்சரிய ஜெயம் தந்து பொல்லாங்கனி சிங்காசன கால்களை உடைக்க செய்தீர். தம் ஜனங்களை விடுவித்ததுக்காக ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சி உண்டாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். அதிசய அற்புத ஆச்சரிய ஜெயம் ஜீவித்திலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, தொழிலிலே இந்த சாயங்கால விடுதலை பெற்ற நாங்கள் தொடர்ந்து அந்த விடுதலை காத்துக்கொண்டு பரிபூர்ண சிங்காசனத்தை நம்முடைய குமாரனோடு கூட அடைந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த எல்லா நடத்திப்புக்காயும், பிரசங்கம் பண்ண பாஸ்டருக்காயும், எல்லா தேவ மக்களுக்காயும் தோத்திரம். மீதியும் கூட உம்முடைய கரத்தில் எங்களை தந்து எங்கள் கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.